சொன்னீங்கல்ல புரியல. கான்டாக்ட்ஸ்னா என்னன்னு கேட்டேன். ஓகே, ஸோ வித்தவுட் யூசிங் ப்ராப்ஸ் ஒரு வேல்யூ எப்படி வந்து பாஸ் பண்றது அப்படின்றது. ஓகே, அதுல வேற இது வரைக்கும் எப்படி என்னென்ன மெத்தட் பார்த்தோம் கான்டாக்ட்ஸ்ல ஆக்சுவலி அதுல எப்படி வந்து பாஸ் பண்ணுவீங்க, என்ன ப்ரீடிஃபைன் கீவேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவீங்க? ஓகே, ஸோ கான்டாக்ட்ஸ் எடுத்தோடனே கான்டாக்ட்ஸ் ப்ரொவைடரா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? கான்டாக்ட்ஸை கிரியேட் பண்ணா மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும், கான்டாக்ட்ஸ் உங்களால ப்ரொவைடே பண்ணவே முடியும் ஒரு வேல்யூவை. ஓகே, நெக்ஸ்ட் கன்சியூமர்ன்றது ஓகே, ஸோ லைக் வந்து வாங்குறது ரிசீவ் பண்ற ஏரியா. ஓகே, ஸோ இந்த கான்டாக்ட்ஸ்ன்றது இது வரைக்கும் நம்ம என்னென்ன வேல நம்ம அச்சீவ் பண்ணோம் பார்த்தோம் இல்லையா? லாஸ்டா கிளாஸ் வந்து நான் ஒரு 3 வேஸ் எனக்கு தெரிஞ்சு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். பார்த்துருக்கோம். ஞாபகம் இருக்கா ஏதாச்சும்? லைக் ப்ராப்ஸ்ல எப்படி பண்றதுன்றத பார்த்துருப்போம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து என்னன்னா கிளாஸ். ஓகே, அதே போல அதை யூஸ் பண்ணி ஒரு ப்ராப்ஸ் எப்படி இந்த ப்ராப்ஸ் மூலமா எப்படி கெட் பண்ணலான்றதை நான் சும்மா சொல்லியிருப்பேன். அந்த ப்ராப்ஸ் வச்சு நம்ம அச்சீவ் பண்ணிருக்க மாட்டோம். ஒரு ப்ராப்ஸ்னா எப்படி எப்படிலாம் நீங்க கனெக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி IJK அப்படின்றத நீங்க ஃபாலோ பண்ணி லைக் அந்த மாதிரியும் கொடுத்துருப்பீங்க இல்லையா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணிருப்பீங்க, டைரக்டா லைக் நான் எந்த பேஜ்ல கொடுக்கணும் எனக்கு அங்க வந்து என்ன பண்ணணும், எனக்கு வந்து கெட் ஆகணும் அப்படின்றதுக்காக கான்டாக்ட்ஸை கிரியேட் பண்ணிருப்பீங்க. அதுக்கு தான் யூஸ் பண்ணிருப்பீங்க கிரியேட் கான்டாக்ட்ஸ். அதுக்கப்புறம் அது வந்து ப்ரொவைடர் அண்ட் வந்து கன்சியூமர் அப்படின்றத யூஸ் பண்ணிருப்பீங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா யூஸ் கான்டாக்ட்ஸ்ன்றதை பார்க்க போறோம். ஸோ இது எல்லாமே எப்படி பார்ப்போம், தனித்தனி ஃபைலா இல்லாம வித்தின் ஒரே ஒரு காம்போனன்ட் குள்ளார நிறைய ஃபங்க்ஷனா கீழே சப் ஃபங்க்ஷன்ஸ் மாதிரி யூஸ் பண்ணி ஸோ மேலே நான் பாஸ் பண்றதே என்னால கீழே வந்து எனக்கு வந்து கெட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ பின்னாடி பேசாதீங்க. ஸோ லாஸ்ட் டைம் இந்த மாதிரி என்ன பண்ணிருப்போம், IJ இந்த மாதிரி வந்து உள்ள வந்து பாஸ் பண்ணிருப்போம். இப்போ என்ன பண்ணணும் அப்படி, இது யூஸ் கான்டெக்ட் கிடையாது ஆக்சுவலி. இப்போதான் நம்ம யூஸ் கான்டெக்ட்டை பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ யூஸ் கான்டெக்ட்ன்றது என்னன்னா இதுக்குள்ள எதுவுமே பாஸே பண்ணவே கூடாது. இன்டர்மீடியட்ல எனக்கு என்னன்னா எதுவுமே பாஸ் பண்ணக்கூடாது. ஸோ டேரக்டா நான் எங்க கொடுக்கணும், ஒரு இன்புட்ன்றது எங்க பாஸ் பண்றேன், இங்க நான் பாஸ் பண்றேன் அப்படின்னா அந்த இன்புட்டை டேரக்டா எங்க கால் பண்ணணும் அப்படின்னா லாஸ்ட் காம்போனன்ட் யாரோ அந்த காம்போனன்ட் குள்ளார கொடுக்கும். ஓகே, ஸோ இங்க வந்து நான் கால் பண்றப்ப எனக்கு கெட் பண்ணணும். அப்படி நம்ம வந்து எப்படி யூஸ் கான்டாக்டை யூஸ் பண்ணி நம்மளால கெட் பண்றது அப்படின்றத நம்ம வந்து இங்க பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன், IJK அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்கேன் இல்லையா? ஸோ அது எல்லாமே ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் இந்த மாதிரி பாராமீட்டர் லைக் இப்படி பாஸ் பண்ணி எப்படி ஒரு வேல்யூ இன்னொரு வேல்யூ ஸ்டோர் பண்ணி எப்படி கெட் பண்றதுன்னு பார்த்துருப்பீங்க. அதை அவாய்ட் பண்றதுக்காக தான் நம்ம யூஸ் பண்றது யூஸ் கான்டாக்ட் அப்படின்றத சொல்லுவாங்க. எங்க மட்டும் தான் கொடுத்திருக்கேன், ஒரு கான்ஸ்ட் வேரியபிள்ல இது ஒரு ஃபங்க்ஷனல் காம்போனன்ட். சோ அதனால ஃபங்க்ஷனல் என்ன பண்ணியாச்சு, நீங்க வந்து ஒரு நேம் வந்து கொடுத்தாச்சு. இந்த நேம் தான் என்ன பண்ணிட்டு போறோம் நம்ம வந்து இப்போ லாஸ்ட் சாரி இப்போ ஓகே, இப்போ விசிபிளா இருக்கா? ஓகே, ஓகேவா? ஸோ ஜஸ்ட் இங்க என்ன பண்ணிருக்கோம், ஸோ இங்க நான் பாஸ் பண்றதை டேரக்டா எனக்கு எங்க போய் வேணும் அப்படின்னா காம்போனன்ட் 3ல போயிட்டு எனக்கு கெட் பண்ணணும் அப்படின்னா அதை எப்படி கெட் பண்றது அப்படின்றதா. ஓகேவா? ஸோ அப்போ எப்படி கொடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஸோ ஜஸ்ட் நான் இங்க என்ன பண்ணிட்டேன், வேல்யூவை நம்ம இங்க வந்து பாஸ் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ நமக்கு வேல்யூ எங்க வேணும் கொடுக்கணும் இல்லையா? யாரு பாஸ் பண்ணுவாங்க, லைக் app.js மாதிரி இவங்க தான் பாஸ் பண்ணுவாங்க. அப்போ நீங்க இவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு யூசர் ப்ரொவைடர்ன்றதை நம்ம இங்கேயே யூஸ் பண்ணணும். இப்போ எங்க போய் வாங்க போறாங்க, லாஸ்ட் C-ல போயிட்டு வாங்க போறாங்க, சாரி 3ல போயிட்டு வாங்க போறாங்க. இவங்களுக்கு தான் என்ன யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா நம்ம இங்க ஒரு வேல்யூ வந்து நாங்க கொடுக்குற வேல்யூவை இங்க எனக்கு வந்து கெட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ அதை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கும் நம்ம வந்து கிரியேட் பண்ணணும். ஓகே,
சோ இப்ப நம்ம எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நார்மல் ஃபங்க்ஷன் எங்க இருக்கு இங்கேயே இருக்கு இப்ப எல்லாமே வித்தின் ஒரே காம்போனன்ட் குள்ள தான் பண்ண போறோம் லாஸ்டா என்ன பார்த்திருப்பீங்கன்னா காம்போனன்ட் ஏ காம்போனன்ட் பி காம்போனன்ட் சி அதுக்கப்புறம் கான்டெக்ஸ்ட கிரியேட் பண்றதுக்காக அதுக்கு ஒரு தனி காம்போனன்ட் கிரியேட் பண்ணிருப்பீங்க லைக் யூஸ் கான்டெக்ஸ்ட் இந்த மாதிரி லைக் ஏதோ ஒரு நேம் வந்து கிரியேட் பண்ணிட்டு அதுல என்ன பண்ணிருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இதான் ரீநேம் பண்ணுவோம் இங்க இருக்கு பாருங்க இப்போ ஃபர்ஸ்ட் காம்போனன்ட் ஏ காம்போனன்ட் பி காம்போனன்ட் சி அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க கான்டெக்ஸ்ட் கிரியேட் பண்ணு ஒரு கான்டெக்ஸ்ட கிரியேட் பண்ணு அவங்களுக்கான வேல்யூவை நான் ப்ரொவைட் பண்ணனும் ப்ரொவைடர் கிளாஸ் ஒரு கன்சியூமர் கிளாஸ் எல்லாமே நீங்க கிரியேட் பண்ணி இந்த நேம்ல தான் என்ன பண்ணீங்க வேல்யூ பாஸ் பண்ணி இந்த நேம்ல வேல்யூவை கெட் பண்ண போறீங்க சேம் இங்க நான் 4 ஃபைல்ஸா யூஸ் பண்ணிட்டு இருக்கத வித்தின் ஒரே சிங்கிள் காம்போனன்ட்ல நம்ம கொடுக்க போறோம் ஓகேவா சோ இப்போ என்ன பண்ணனும் அப்படினா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும் ஒரு கான்டெக்ஸ்ட் வந்து கிரியேட் பண்ணனும் இல்லையா அப்ப நான் என்ன கொடுத்துக்கலாம் அப்படினா டைரக்டா வித்தின் இதுக்குள்ளவே கிரியேட் பண்ணிக்கலாம் சோ இங்கே வந்து கான்ஸ்ட் அப்படின்றது கிரியேட் பண்ணிட்டு சோ நேம்ஸ் வந்து நான் கொடுத்துக்க போறேன் ஓகே சோ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படினா யூசர் கான்டெக்ஸ்ட் அப்படின்றத கொடுத்தாச்சு ஓகே சோ இது நம்ம கொடுக்கிறது அப்ப என்ன இது ஸ்டோர் பண்ணிக்க போறோம் ஒரு create context அப்படிங்கற predefined methodல இருந்து தான் நான் என்ன பண்ணிக்க போறேன் அப்படினா இங்க வந்து கொடுத்துக்க போறேன் அப்ப create context நேம் நான் எங்க எதுல சேவ் பண்ணியாச்சு டைரக்டா என்னால இந்த predefined மெத்தட யூஸ் பண்ண முடியாது அதுக்கு பதிலா அத வந்து நான் எதுல ஸ்டோர் பண்ணிட்டேன் யூசர் கான்டெக்ஸ்ட் அப்படிங்கறத ஸ்டோர் பண்ணியாச்சு இப்போ இந்த யூசர் கான்டெக்ஸ்ட்ல கொடுத்து தான் ஒரு வேல்யூவை ப்ரொவைட் பண்ணிக்க போறோம் ஒரு வேல்யூவை நம்ம வந்து கெட் பண்ணிக்க போறோம் ஓகே சோ நம்ம இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படினு பாத்தீங்கன்னா அவ்வளவுதான் இப்போ ஒரு கான்டெக்ஸ்ட நம்ம கிரியேட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இதை யூஸ் பண்ணி ப்ரொவைடர் கிளாஸ் யூஸ் பண்ண போறேன் அப்ப ப்ரொவைடர்ன்றது எங்க யூஸ் பண்ணுவீங்க ஒரு வேல்யூவை எங்க கொடுக்குறீங்களோ அங்கதான் என்ன பண்ணுவீங்க யூஸ் பண்ணுவீங்க அப்ப எப்படின்னா ப்ரொவைடர் கிளாஸ் செல்ஃப் க்ளோசிங் டேகா யூஸ் பண்ணலாம் அப்படி இல்ல அப்படின்னா நார்மல் டேக்கிங்காவும் யூஸ் பண்ணலாம் நம்ம யூசர் கான்டெக்ஸ்ட் அப்படின்றத நான் கொடுத்திருக்கேன் இல்லையா சோ இங்க கொடுத்திருக்க நேம்ஸ் வந்து நான் டபுள் டி கொடுத்துக்கிறேன் இது நம்ம கொடுத்த நேம் ஓகே சோ ஜஸ்ட் யூசர் கான்டெக்ஸ்ட் அப்படின்ற நேம் கொடுத்துக்கலாம் சோ இங்க வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா நார்மல் க்ளோசிங் டேக்ஸ் வந்து கொடுத்துக்க போறேன் ஓகே கொடுத்தாச்சு அப்ப இந்த யூசர் கான்டெக்ஸ்ட் குள்ளார தான் நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஒரு வேல்யூவை நீங்க பாஸ் பண்ணுவீங்க ஓகே சோ இங்க தான் என்ன பண்ணனும் வேல்யூவை பாஸ் பண்ணனும் சாரி एक्चुअली என்னது ப்ரொவைடர் கிளாஸ் யூஸ் பண்ணனும் இல்லையா ப்ரொவைடர் கிளாஸே யூஸ் பண்ணல ஓகே சோ ப்ரொவைடர் கிளாஸ் கொடுத்துட்டு இந்த மாதிரி கொடுத்துக்கலாம் ஓகே சோ இப்போ வந்து ப்ரொவைடர் அப்படின்றது கொடுத்து ஒன்லி ப்ரொவைடர் யூஸ் பண்றீங்க அப்படின்னா என்ன நேம் வந்து கொடுக்கணும் வேல்யூன்றதா கொடுக்கணும் ஓகே சோ நேம்ன்றது கொடுக்கலாமா லைக் மத்தத கொடுத்தா என்ன பண்ணிக்காது அக்செப்ட் பண்ணிக்காது அதே போல இங்க இருக்க காம்போனன்ட்ஸ் நீங்க எல்லாமே என்ன எதுக்குள்ளார நீங்க கொடுக்கணும் இன்சைட் தி ப்ரொவைடர் கிளாஸ்க்குள்ளார தான் நீங்க என்ன பண்ணணும் நீங்க வந்து கொடுக்கணும் ஓகேவா சோ நான் ஜஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன் நீங்க வந்து ஒரு ப்ரொவைடர் கிளாஸ்க்குள்ள கொடுத்தாச்சு ஓகே சோ ப்ரொவைடர்க்குள்ளார நான் ஜஸ்ட் என்ன கொடுக்கணும் வேல்யூன்ற கீயை யூஸ் பண்ணி தான் எனக்கான வேல்யூவை நான் என்ன பண்ணணும் பாஸ் பண்ணணும் சோ சக்தின்ற நேம் எந்த நேம்ல ஸ்டோர் ஆயிட்டு இருக்கு எனக்கு இன்புட் என்ற நேம்ல ஸ்டோர் ஆயிட்டு இருக்கு ஓகே சோ இப்போ நான் ஜஸ்ட் என்ன பண்ணிக்கலாம் இன்புட்ன்றதை யூஸ் பண்ணிக்கலாமா ஓகே சோ இப்போ வேல்யூவை நான் என்ன பண்ணிட்டேன் இப்போ காம்போனன்ட் 1 லைக் இது வந்து ஒரு app.js மாதிரி இதை யோசிச்சுக்கோங்க சோ app.jsல கொடுத்தாச்சு இந்த app.jsல இருந்து எங்க போணும் காம்போனன்ட் 1 போணும் சோ காம்போனன்ட் 1 to காம்போனன்ட் 2 காம்போனன்ட் 2 to 3 இப்போ 3 தான் நம்மளோட ஃபைனல் காம்போனன்ட் இப்போ ஃபைனல்ல தான் நான் என்ன பண்ணிக்க போறேன் அப்படினா ஒரு கால் பண்ணிக்க போறேன் சோ டைரக்டா எனக்கு என்ன பண்ணனும் அப்படினா கெட் ஆகும் ஓகே சோ டெர்மினல் சோ ஜஸ்ட் நியூ டெர்மினல் கொடுத்துக்கிறேன் ஓகே சோ இது வர லேட் ஆகும் அது போயிட்டு இருக்கட்டும் ஓகே சரி நமக்கு இங்க வேணும் இங்க தானே வேணும் சோ டைரக்டா நாங்க கொடுத்ததே என்னால இங்க கெட் பண்ணிக்கணும் ஓகே சோ இதை எப்படி கெட் பண்ணிப்போம் அப்படின்னா இங்க கன்சியூமர் யூஸ் பண்ண மாட்டோம் வித்தின் காம்போனன்ட் குள்ளார கொடுக்கறப்போ கன்சியூமர் யூஸ் பண்ண மாட்டோம் அப்ப நம்ம எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கான்ஸ்டன்ட் ஒரு வேரியபிளை கொடுத்துட்டு அப்ப வேரியபிள் அப்படின்றத இந்த கான்ஸ்டுக்கான ஒரு நேம் வச்சுக்க போறேன் ஓகே சோ ஐன்றதுல என்ன பண்ண அப்படின்னா அந்த இன்புட்டை இங்க ஸ்டோர் மீன்ஸ் இங்க பாஸ் பண்ணிடு இங்க பாஸ் பண்ணி நான் ஐயை கெட் மீன்ஸ் கால் பண்ண அப்படின்னா ஐக்கான வேல்யூவா லைக் வந்து அந்த இன்புட்ல நம்ம என்ன வேல்யூ கொடுத்திருக்கோமோ எனக்கு அது ஸ்டோர் ஆகி என்னால கெட் பண்ணிக்க முடியும் அப்ப நம்ம இங்க என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் இல்லையா யூஸ் கான்டாக்ட் அப்படின்ற ப்ரீடிஃபைன் மெத்தட இங்க ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணணும் ஓகே சோ இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா யூஸ் கான்டாக்ட் அப்படின்றத கொடுத்துக்கலாம் யூஸ் கான்டாக்ட்ன்றது ரியாக்டோட ப்ரீடிஃபைன் மெத்தட் இந்த ப்ரீடிஃபைன் மெத்தட் குள்ளார நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் இல்லையா சோ இந்த யூஸ் கான்டாக்ட்ஸை யாருக்குள்ளார ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம் ஜஸ்ட் இங்க யாரோட இதுல ஸ்டோர் பண்ணிருக்கோம் கிரியேட் பண்ணி எதுல ஸ்டோர் பண்ணிருக்கோம் யூசர் கான்டாக்ட்ஸ் இந்த யூசர் கான்டாக்ட்ஸ் என்ன பண்ணிப்பீங்க அப்படின்னா யூஸ் பண்ணிப்பீங்க அப்ப நான் கிரியேட் பண்ண நேம் இது
என்ன பண்ணு அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கோ அப்படின்றத நான் இங்க வந்து உள்ளார பாஸ் பண்ணிப்பேன். ஓகே, அப்ப என்ன ஆயிடும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ப்ரொவைடர் கிளாஸ்ல நான் என்ன பண்ணிருக்கேன், ஒரு இன்புட்டை நான் சேவ் பண்ணிருக்கேன். அந்த ப்ரொவைடர் ஜஸ்ட் எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இங்க பாஸ் பண்ணி அப்ப இங்க இருக்கிற வேல்யூஸை எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா கெட் பண்ணி கொடுக்கும். லைக் நான் இங்க போயிட்டு ஐன்றது மட்டும் நான் கால் பண்றேன். இப்போ எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அந்த சக்தின்ற டேட்டா நமக்கு வந்து என்ன பண்ணும் இங்க வந்து கெட் பண்ணி கொடுக்குதா, இது புரியுதா? இப்போ டைரக்டா என்ன பண்றீங்க வித்வுட் யூசிங் ப்ராப்ஸ். அதே போல தனித்தனி காம்போனன்ட்ஸ் கிடையாது, எல்லாமே எப்படி ஒரு சிங்கிள் காம்போனன்ட்ல இந்த இடத்துல யூஸ் பண்றீங்க. அப்ப எப்படி யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு கான்டெக்ஸ்ட கிரியேட் பண்ணா மட்டும்தான் உங்களால என்ன பண்ணிக்க முடியும், யூஸே பண்ணவே முடியும். அதனால நான் ஃபர்ஸ்ட் திங் என்ன பண்ணிருக்கேன், ஒரு கான்டெக்ஸ்ட கிரியேட் பண்ணிருக்கேன். இப்போ எல்லாமே வித்தின் ஃபைல் குள்ள கொடுக்கறதுனால தான் இதுதான் என்னோட மெயின் ஃபங்க்ஷன். அதனால தான் நான் என்ன பண்ணிருக்கேன் ஃபர்ஸ்டே எக்ஸ்போர்ட் டிஃபால்ட்னு கொடுத்தாச்சு. இல்ல நீங்க நார்மலா லாஸ்ட் மென்ஷன் பண்ணாலும் ஓகே, இதுதான் நம்மளோட மெயின் ஃபங்க்ஷன். ஓகே, கொடுத்துட்டோம். இப்போ என்ன பண்ணியாச்சுன்னா கிரியேட் கான்டெக்ஸ்ட் ப்ரீடிஃபைன் மெத்தட நான் எதுல ஸ்டோர் பண்ணிட்டேன் அப்படின்னா யூசர் கான்டெக்ஸ்ட்ல ஸ்டோர் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் திங் எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இன்புட்ல தான் நேம் கொடுத்திருக்கேன். இந்த நேம் எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா டைரக்டா இதுதான் லைக் app.jsனா இந்த app.jsல இருந்து நான் என்ன பண்ணிக்கணும் ஃபைனல் ஃபைல்ல இருந்து எனக்கு கெட் பண்ணிக்கணும். நான் இப்ப இங்க வேல்யூ பாஸ் பண்ணியாச்சு. அப்ப வேல்யூ நான் இங்க தான் கொடுக்குறேன் அப்படின்னா இதுதான் ஒரு ப்ரொவைடர் கிளாஸ். அப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஒரு கான்டெக்ஸ்ட கிரியேட் பண்ணியாச்சு. அப்ப கிரியேட் பண்ண கான்டெக்ஸ்ட்ல இருந்து தான் என்ன பண்ணுவீங்க ஒரு ப்ரொவைடரையோ ஒரு கன்சியூமரை இது வரைக்கும் கால் பண்ணுவீங்க இல்லையா? சோ இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன், சோ ஜஸ்ட் வந்து ப்ரொவைடரா கால் பண்ணியாச்சு. இந்த ப்ரொவைடர்ல என்ன பண்ண போறோம், ஒரு வேல்யூவை பாஸ் பண்ண போறோம். லைக் நீங்க இங்க நேம்ன்றது இன்புட்னு கொடுத்துக்கலாம், எனி நேம்ஸ்ல நீங்க கொடுத்துக்கலாம், என்ன இது வேணாலும். ஆனா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வேல்யூன்ற காமன் கீவேர்ட்ல தான் நீங்க என்ன பண்ணணும் காலே பண்ணணும். ஏன்னா ப்ரொவைடர்ன்றது வேல்யூ நான் மட்டும் தான் கெட் பண்ணும். இங்க லைக் வேற ஏதாச்சும் ஒரு நேம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களால கெட் பண்ணிக்க முடியாது. ஓகே, சோ இப்போ இங்க இருந்து இது பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இங்க யாரை நான் பாஸ் பண்றேன், நம்ம கிரியேட் பண்ண யூசர் கான்டெக்ஸ்ட இதுக்குள்ளார பாஸ் பண்ணியாச்சு. அப்ப இதை யூஸ் பண்ணிக்கோ அப்படின்றத யூஸ் கான்டெக்ட்ஸ் இந்த ப்ரீடிஃபைன் மெத்தட் யூஸ் பண்றேன். அப்ப இந்த ப்ரீடிஃபைன் மெத்தட் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த யூசர் கான்டெக்ட்ஸ் உள்ள ப்ரொவைடர் கிளாஸ்க்குள்ள இருக்க வேல்யூஸை எனக்கு டைரக்டா எங்க ஸ்டோர் பண்ணிடும், ஐல ஸ்டோர் பண்ணிட்டோம். நான் ஐன்றது கால் பண்ணோன்னே எனக்கு என்ன ஆகும், நான் மேல என்ன வேல்யூ கொடுத்துருக்கணும் அந்த வேல்யூ எனக்கு இங்க கெட் ஆகும். இது புரியுதா? இது ஓகே? இதுல எது டவுட்ஸ் இருக்கா? லைக் எல்லாமே இந்த ப்ரொவைடர் கிளாஸ் கிரியேட் கான்டெக்ட்ஸ் தான். கான்டெக்ட்ஸ்ல நான் கிரியேட் பண்ணனால மட்டும்தான் என்னால ப்ரொவைடரை அக்சஸே பண்ணவே முடியும். ஓகே, அதனால தான் நம்ம என்ன பண்றோம் ப்ரொவைடர் கிளாஸ் கூட பாத்தீங்கன்னா தெரியும் டைரக்டா ப்ரொவைடர்னு மட்டும் கால் பண்ண மாட்டோம். ஆல்ரெடி நான் கிரியேட் பண்ண கான்டெக்ட்ஸ் டாட் ப்ரொவைடர் தான். ஓகே, சோ அதனால தான் என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா அந்த டேட்டாவை அக்சஸ் பண்ணிக்க முடியும். அப்போ ப்ரொவைடர்ல தான் இந்த வேல்யூவை நான் பாஸ் பண்றேன். இந்த வேல்யூவை தான் நம்ம என்ன பண்ணிக்க போறோம் ஃபைனலா நம்ம எந்த ஃபைல். இதே போல நீங்க ஒரு 100 ஃபைல்ஸ் கொடுத்தாலும் ஃபர்ஸ்ட் ஃபைல் டு டைரக்டா நம்மளால என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா கெட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? இது ஓகே, இது ஓகேவா? சோ இதுதான் யூஸ் கான்டெக்ட்ஸ் சொல்லுவாங்க. அப்ப வெறும் கான்டெக்ட்ஸ் அப்படின்னா ஒரு தனித்தனி ஃபைல்ஸ்ல நீங்க பண்றது லைக் காம்போனன்ட் A, காம்போனன்ட் B, காம்போனன்ட் C. அப்போ A வந்து B கூட கனெக்டா இருக்கும், B வந்து C கூட கனெக்டா இருக்கும். B வந்து என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னா அங்கதான் வேல்யூவை காலே பண்ணுவீங்க. ஓகே, அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க தனியா ஒரு யூசர் கான்டெக்ட்ஸ்ன்றதை கிரியேட் பண்ணி ஒரு கான்டெக்ட்ஸை கிரியேட் பண்ணி ப்ரொவைட் பண்ணி கன்சியூம் பண்ணு அப்படின்றத நான் எல்லாமே கொடுத்து பாஸ் பண்ணி எல்லாமே அப்ளை பண்ணு. இங்க என்ன பண்றீங்க ஒரே ஒரு ஃபைல் தான். ஓகே, சோ லைக் இது app.jsல கனெக்ட் பண்ணிருக்கோம். அது போக எல்லாத்தையுமே என்ன பண்ணிருக்கோம் இதுக்குள்ளாரவே நம்ம முடிச்சாச்சு. இது ஓகே, இது ஓகேவா? இதுதான் யூஸ் கான்டெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். வித்தின் இதுலயே பாஸ் பண்றதுக்காக யூஸ் பண்றது. ஓகே, சோ இது வந்து ஒரு மேஜர் திங் தான். நீங்க வந்து ஒரு வேல்யூவை பாஸ் பண்றதுக்கு லைக் நான் ஃபர்ஸ்ட்ல கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு டைரக்டா 100ல போய் கெட் ஆகணும். அதே போல அந்த மிட்ல இருக்க டேட்டாஸ்மே எனக்கு என்ன ஆகும் விசிபிளா இருக்குமா? நான் எல்லாம் இப்போ நான் இங்க ஒரு 100 டேட்டா கனெக்ட் பண்ணிருக்கேன்னு வச்சுக்கோங்க. 100 டேட்டாவை நான் என்ன பண்ணுவேன் app.jsல போயிட்டு இம்போர்ட் பண்ணா மட்டும்தான் அந்த 100 டேட்டாவோட திங்ஸ் வந்து எனக்கு வந்து விசிபிளா ஆகும். அதே வந்து நான் என்ன பண்ணிருக்கேன் A வந்து 1 வந்து 2 கூடயும் 2 வந்து 3 கூடயும் இந்த மாதிரி கண்டினியூஷன்ல சீரிஸ் வைஸா நான் கனெக்ட் பண்றப்ப என்ன பண்ணும் அப்படின்னா நான் பாஸ் பண்ற டேட்டாவை என்னால கெட் பண்ணிக்க முடியும். அந்தந்த ஃபங்க்ஷனோ அந்தந்த கிளாஸ் காம்போனன்ட்டோட டீடைல்ஸ் லைக் அங்க நம்ம இங்க என்ன பண்ணிருக்கோம் காம்போனன்ட் 1 பிரிண்ட் பண்ணிருக்கேன், காம்போனன்ட் 2 பிரிண்ட் பண்ணிருக்கேன், காம்போனன்ட் 3 பிரிண்ட் பண்ணிருக்கேன். இது நான் எதையாச்சும் கால் பண்ணிருக்கேன்? நான் பண்ணவே இல்லை. ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணிருக்கோம் எல்லா இதுலயுமே நான் உள்ளார ஒண்ணு கொடுத்திருக்கேன். அப்ப இது ஆட்டோமேட்டிக்கா இது நடக்கிறப்பவே என்ன பண்ணிக்கும் அதுக்குள்ளார இருக்கிறது சேர்த்து பிரிண்ட் ஆயிடும். இப்படிதான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு 100 டேட்டாஸையும் நமக்கு ஒரே போல கன்வே பண்றது. ஓகே, இது புரியுதா? இதுதான் வந்து என்ன அப்படின்னா கான்டெக்ட்ஸ் அண்ட் யூஸ் கான்டெக்ட்ஸ். இது எல்லாமே ஸ்டேட் ஹூக் அப்படின்ற டாபிக் அண்டர்ல வரும். இது ஓகேவா? ஓகே, சோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா யூஸ் எஃபெக்ட் அப்படின்றது சொல்லுவாங்க. இதுக்கு அப்புறம் எல்லாமே யூஸ்ன்ற கீவேர்ட் தான் பார்ப்போம். ஏன்னா இது எல்லாமே ஸ்டேட் ஹூக். இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து நம்ம கிளாஸ் மட்டுமே பார்த்துட்டு வந்திருப்போம். இப்போ வந்து நம்ம ஃபங்க்ஷன் மட்டுமே பார்ப்போம். இப்போ கிளாஸ் பெஸ்டா ஃபங்க்ஷன் பெஸ்டான்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம பேஸ்ட் ஆன் அந்த கீஸ் வச்சுதான் நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். ஆனா பெஸ்ட் வந்து என்னன்னா
ஃபங்க்ஷன் தான். ஏன்னா கிளாஸ்ல நீங்க ஒரு விஷயத்த 6 கீவேர்ட்ஸ்ல எழுதுறத நீங்க சிம்பிளா ஒரு 2 லைன்ஸ்ல உங்களால என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா ரைட் பண்ணிக்க முடியும். ஓகே, சோ இப்போ யூஸ் எஃபெக்ட் அப்படின்றத சொல்லுவாங்க. ஓகே, சோ இப்போ யூஸ் எஃபெக்ட் அப்படின்றது ஒண்ணும் கிடையாது. இப்போ லைக் ஒரு ஓட் பட்டன் இருக்கு, எஸ் ஆர் நோ அப்படின்ற பட்டன்ஸ் இருக்கு. இப்போ எத்தனை பீப்புள் எஸ் கிளிக் பண்றாங்க, எத்தனை பீப்புள் நோவை கிளிக் பண்றாங்க, கவுண்ட் எனக்கு வேணும். ஓகே, சோ அதுதான் நம்ம லைக் யூஸ் எஃபெக்ட் அப்படின்றது சொல்லுவோம். இப்போ என்னன்னா, இப்போ ஒரு ஓட்டிங்கே கொடுக்குறீங்க அப்படின்னா, இப்போ தெரியாது இல்லையா, நான் ஒரு பட்டனை பிரஸ் பண்றேன், அதோட கவுண்ட் அது எப்படி கால்குலேட் பண்ணும் யோசிச்சிருக்கீங்களா? லைக் இப்போ ஒரு பட்டன் நீங்க ஒரு போலிங்கே கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன், வாட்ஸ்அப்ல நான் ஒரு போலே அனுப்புறேன், எஸ் ஆர் நோ 2 ஆப்ஷன் கொடுக்குறேன். நீங்க நிறைய பீப்புள் எஸ்ன்னு கொடுத்த உடனே என்ன ஆகும், ஒரு கவுண்டா ஆட் ஆகும். ஆல்ரெடி அவங்க ஒரு பீப்புள் இருக்காங்கன்னா 1 பீப்புள் ஷோ பண்ணும். ஸோ மறுபடியும் ஒரு 10 பீப்புள்ஸ் ஆட் ஆகுதுன்னா 10 + 1 11 எனக்கு ஆட் ஆகும். அப்போ ஒவ்வொரு டச்சுக்குமே என்ன ஆகுது, ஒரு கவுண்ட் ஆட் ஆகுதா, லைக் 1 2 3 4 அந்த கவுண்ட். அதே போல நீங்க நோன்றது கிளிக் பண்ணாலுமே நோக்கான பீப்புள்ஸ் வந்து இப்போ நாளைக்கு கிளாஸ் வேணுமா வேண்டாமா யுவர் விஷன் கொடுத்தீங்க அப்படின்னா சில பேர் வந்து எஸ் கொடுப்பீங்க, சில பேர் நோ கொடுப்பீங்க. அப்ப ஈச் அண்ட் எவ்ரி இதுவுமே என்ன ஆகுது, அங்க வந்து ரெஸ்பான்சஸ்மே சேவ் ஆகி அதோட கவுண்ட் எனக்கு ஷோ பண்ணுது. அந்த கவுண்ட் எப்படி ஷோ பண்றது அப்படின்றதா லைக் வந்து யூஸ் எஃபெக்ட் அப்படின்றது சொல்லுவோம். ஓகேவா? சோ இப்போ யூஸ் எஃபெக்ட்னா என்னன்னு பார்க்கலாம். இது ஓகேவா? ஓகே, சோ இப்போ யூஸ் எஃபெக்ட் அப்படின்றத பார்க்க போறோம். சோ எஸ்ஆர்சில போய்ட்டு ஒரு நியூ ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். சோ இங்க ஜஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா யூஸ் எஃபெக்ட் அப்படின்றது கொடுத்துக்கலாம். சேம் நேம்ல கிரியேட் பண்ண வேணாம். சோ அதனால நான் டபுள் எஸ் ட்ரிபிள் எஸ் இந்த ட்ரிபிள் டி அப்படின்றத நான் ஆட் பண்ணிட்டேன். யூஸ் எஃபெக்ட் அப்படின்றது இப்போ என்ன பண்ணிக்க போறோம்னா, நார்மலா எனக்கு இங்க என்ன பண்ணா ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணனும். ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி 2 பட்டன் கிரியேட் பண்ணி அந்த 2 பட்டனுக்குள்ள ஒரு ஃபங்க்ஷனை பாஸ் பண்ணணும். நீங்க தான் சொல்லணும் எப்படி கிரியேட் பண்ணணும். லைக் புரியுதா? ஓட் பட்டன் மாதிரி தான். எனக்கு ஒரு பட்டன் வந்து லைக் வந்து இன்க்ரிமெண்டோ, ஒரு பட்டன் வந்து டிக்ரிமெண்டோ எது வேணாலும் வச்சுக்கலாம். இன்க்ரிமெண்ட்டை நான் எவ்வளோ டைம் ப்ரெஸ் பண்றேன், டிக்ரிமெண்ட்டை நான் எவ்வளோ டைம் ப்ரெஸ் பண்றேன்னு எனக்கு கவுண்ட் வேணும். அந்த கவுண்ட்லாம் விட்டுருங்க. நார்மல் எனக்கு ஒரு பட்டனை கிரியேட் பண்ணும், அந்த பட்டனை நான் கிளிக் பண்ணா எனக்கு இன்க்ரிமெண்ட் ஃபங்க்ஷன் ஆகும் அல்ல டிக்ரிமெண்ட் ஃபங்க்ஷன் ஆகும். இது எப்படி பண்ணலாம் நீங்க தான் சொல்லணும். இப்போ நான் இங்க என்ன சொல்லிட்டேன்னா அப்படின்னா கிளாஸ் மீன்ஸ் ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டேன். சரி ஓகே, நான் ஸ்ட்ரக்சர் கூட கெட் பண்ணிடுறேன். RSF ன்னு கொடுத்தாச்சு. ஓகே சாரி ஓகே, சோ இதுல வந்து RSFன்றது வர்க் ஆகல. சரி சொல்லுங்க எப்படி கொடுக்கலாம், எப்படி ஃபர்ஸ்ட்ல இருந்து கிரியேட் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? ஓகே ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸ்போர்ட் வைஸே போலாம். ஓகே, சோ இப்போ என்ன பண்ணீங்க, எக்ஸ்போர்ட் டிஃபால்ட். ஏன்னா இது வரைக்கும் நார்மலா வந்து பார்த்துப்பீங்க ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணா ஃபங்க்ஷன் கீவேர்ட் ஃபங்க்ஷன் நேம். இப்போ எக்ஸ்போர்ட் டிஃபால்ட். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க, ஃபங்க்ஷன்ற கீவேர்ட் கொடுப்பீங்க. ஓகே, ஃபங்க்ஷனுக்கு என்ன பண்ணணும், நேம் வைக்கணும் இல்லையா? நெக்ஸ்ட் ஓகே, சோ நான் சேம் நேம் எஃபெக்ட் அப்படின்றதை கொடுத்துக்க போறேன். ஓகே கொடுத்துட்டேன் யூஸ் எஃபெக்ட். நெக்ஸ்ட் சி பிரேசஸ் அண்ட் கார்லி பிரேசஸ். ரிட்டன் டைரக்டா ரிட்டனா? சரி ஓகே, ரிட்டன் கூட போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்ட்ரக்சர் கெட் பண்ணிக்கிறீங்கனால ஓகே. ஓகே கொடுத்தாச்சு. வேற இது ஓகேவா? இப்ப கொடுத்தாச்சா? இது என்ன பண்ணிக்கலாம், app.jsல இம்போர்ட் பண்ணிக்கலாமா? ஓகே சோ இப்ப கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் ஓகே டைரக்டா பட்டன். ஓகே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும், ஒரு ஃபங்க்ஷன் டைரக்டா போய்டுவீங்களா? ஃபர்ஸ்ட் நீங்க என்ன வாங்க போறேன்றதை டிக்ளேர் பண்ணனும் இல்லையா? இப்போ கிளாஸ்னா என்ன பண்ணுவீங்க, this.state.user name வாங்க போறேன். யூசர் நேம் மீன்ஸ் என்னென்ன வாங்க போறேன்ற கொடுக்கணும். அப்ப இங்க எப்படி டிக்ளேர் பண்ணுவீங்க, கான்ஸ்டன்ட்ற வேரியபிள் யூஸ் பண்ணனும். அந்த வேரியபிள்குள்ளார நான் என்ன டீடைல்ஸ் வாங்க போறேன்றதை கொடுக்கணும். நான் ஒரு கவுண்ட் வாங்க போறேன், இன்னொன்னு இன்கிரிமெண்ட் வாங்க போறேன். நார்மல் ஒரு கவுண்ட், அதுக்கான இன்க்ரி அப்படின்றது கொடுக்க போறோம். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இங்க வந்து கவுண்ட்ன்றதை கொடுத்துக்கிறேன். கவுண்ட் 1 ன்னு கொடுத்துக்கலாம். இதுக்கான கெட் கவுண்ட் அப்படின்ற அதோட ஃபங்க்ஷனை கொடுத்துக்கலாமா? இது ஓகேவா? இப்படிதான் ஃபர்ஸ்ட் நீங்க டிக்ளேர் பண்ணணும். எடுத்த உடனே பட்டன் போக கூடாது. லைக் உங்களுக்கு என்ன வேணும்ன்றதை நீங்க ஃபர்ஸ்ட் டிக்ளரேஷன் கொடுக்கணும். ஓகே கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க, இப்ப கவுண்ட் 1க்கான வேல்யூ செட் பண்ணுவீங்க. எப்படி செட் பண்ணனும், யூஸ் ஸ்டேட் அப்படின்ற ப்ரீடிஃபைன்ட் மெத்தட் யூஸ் பண்ணுவீங்க. அப்ப யூஸ் ஸ்டேட் குள்ளார என்ன பண்ணுவீங்க, 0ன்றதை கொடுத்துருவீங்க. ஓகேவா? இப்போ என்ன பண்ணியாச்சு, வேல்யூவை கொடுத்தாச்சு. இப்போ இந்த வேல்யூவை எனக்கு வியூ பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், கால் பண்ணணும் இல்லையா? ஃபர்ஸ்ட் h1ன்றது கொடுத்துட்டு எனக்கு வந்து நான் என்ன வேல்யூ கொடுத்துருக்கணும், இப்போ நம்ம வந்து கால் பண்ணிக்கலாம். அப்ப எப்படி கால் பண்ணிக்கலாம், நான் ஜஸ்ட் வந்து கவுண்ட் 1ன்றதை கொடுத்துருக்கேன் இல்லையா? சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா கவுண்ட் 1ன்றது கொடுத்துக்கலாம். சோ கவுண்ட் 1ன்றது கொடுக்குறப்ப எனக்கு என்ன ஆகும்,
ஜீரோன்றது வரும். ஸோ ஜீரோக்கு முன்னாடி ஏதாச்சும் ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் இது வந்து கவுண்ட் 1 அப்படின்றத நான் வந்து கொடுத்துக்க போறேன். ஓகே, இப்போ என்ன பண்ணியாச்சு, கவுண்ட் 1ன்றதை கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இப்போ சேம், இப்போ எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா 2 பட்டன்ஸ் வந்து கிரியேட் ஆகும். நான் சொன்னேன் இல்லையா, ஒன்னு இன்கிரிமெண்ட் ஃபங்க்ஷன், இன்னொன்னு டிக்ரிமெண்ட் ஃபங்க்ஷன் அப்படின்றது. அப்ப சேம் இன்னொரு ஃபங்க்ஷன் வேணும் அப்படின்னா இன்னொரு கான்ஸ்டன்ட் கிரியேட் பண்ணிக்கலாமா? இது ஓகேவா? சோ ஏன்னா 2 பட்டன் வேணும் இல்லையா, ஒரு பட்டன் என்ன பண்ண முடியும், உங்களால இன்கிரிமெண்ட் மட்டும் தான் பண்ண முடியும். எனக்கு 2 வே, அதே பட்டனை டிக்ரிமெண்ட் வேணா பண்ணலாம், ஆனா எனக்கு தனித்தனி பட்டன்ஸ் வேணும்னால நான் தனித்தனியா கொடுத்துக்கிறேன். இது இப்போ இது எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கலாம், கவுண்ட் 2ன்றது கொடுத்துக்கலாமா? ஓகே, சோ கவுண்ட் 2. எனக்கு இதை என்ன பண்ணிக்க போறேன் அப்படின்னா சும்மா 100ன்னு கொடுத்துக்கிறேன். ரெண்டுக்கு டிஃபரன்ஷியேஷன் வேணும்ன்றனால 100ன்னு கொடுத்துக்கிறேன். அப்ப சேம் as இதே போல நம்ம என்ன பண்ணிக்கலாம், இன்னொரு டைம் காப்பி பண்ணிட்டு அதுக்குள்ள நான் என்ன பண்ணிக்கலாம், கவுண்ட் 2ன்றது கொடுத்துக்கலாமா? சோ இப்ப கவுண்ட் 2ன்னு கொடுத்தவனே என்ன ஆகும், எனக்கு கவுண்ட் 2க்கானது எனக்கு விசிபிளா இருக்குமா? ஓகே, எனக்கு இப்ப பட்டனை கிளிக் பண்ணா இது இன்கிரிமெண்ட் நடக்கும், இந்த பட்டனை கிளிக் பண்ணா டிக்ரிமெண்ட் நடக்கும். அப்ப நான் எத்தனை இன்கிரிமெண்ட் கொடுக்குறேன், எத்தனை டிக்ரிமெண்ட் கொடுக்குறேன்றது எனக்கு அவுட்புட் எனக்கு வேணும். ஓகே, சோ இப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க, ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுவீங்க. ஓகே, எப்படி ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுவீங்க? இன்னைக்கு இப்ப வந்து என்ன பண்ணுங்கன்னா arrow function create பண்ணுங்க. within c means இந்த curly braces குள்ளாரவே தனியா ஃபங்க்ஷன் எழுத கூடாது. நம்ம அதையும் வே பார்த்திருப்போம் இல்லையா, ஞாபகம் இருக்கா? எப்படி பண்ணலாம்? நார்மல் arrow function தெரிஞ்சாலே போதும், அதையே நம்ம உள்ள போட்டுறலாம் இல்லையா? சோ இப்போ எங்க போய் ஃபர்ஸ்ட் கால் பண்ணுவீங்க, எங்க ஆன் கிளிக் கொடுப்பீங்க, பட்டன்ல கொடுப்பீங்க. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், ஆன் கிளிக் அப்படின்றது கொடுத்துக்கலாம். ஓகே, கொடுத்துட்டேன். curly braces கொடுத்தாச்சு, c braces and arrow கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இப்போ யாருக்கான வேல்யூ கொடுக்க போறீங்கன்றத ஃபர்ஸ்ட் இங்க கொடுக்கணும். நம்ம இங்க யாருக்கான வேல்யூ கொடுக்க போறோம், சாரி இங்க கெட் கவுண்ட் 1 அப்படின்றது கொடுத்துக்கலாமா? ஓகே, கெட் கவுண்ட்க்கு வேல்யூ கொடுங்க. என்ன வேல்யூ கொடுக்கணும், கவுண்ட்ல ஆல்ரெடி இருக்கிற இதுல இருந்து எனக்கு 1 1 வேணுமா 10 10 வேணுமா? ஓகே, சோ நான் இப்ப சும்மா 10 ன்னு கொடுத்துக்கிறேன். அந்த 1க்கும் இதுக்கும் 10 நான் இங்க லைக் என்ன இது 1 1 கொடுத்ததுனால இது ரெண்டு சேமா இருக்கு. இப்போ என்ன பண்ணும், அப்போ எனக்கு இங்க வந்து இன்கிரிமெண்ட் ஆகுதா? அப்ப within a c brace means curly braces குள்ளே சரி, இங்க வந்து என்னன்னா within a tag குள்ளாரவே நம்ம என்ன பண்ணிக்க போறோம், ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறீங்களா, தனியா எழுதுறதுக்கு பதிலா. ஓகே, இப்போ செகண்ட் எழுதுனாலுமே என்னது சேம் திங், get 1 னா இங்க get 2 அவ்வளவுதான். ஓகே, சோ இங்க மத்தபடி வேற எதுவுமே சேஞ்ச் ஆகாது. அப்ப ஜஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், இங்க வந்துட்டு ஒரு ஆன் கிளிக் அப்படின்றது கொடுக்கலாமா? ஓகே, சோ எனக்கு ஆன் கிளிக் பண்றப்போ எனக்கு என்ன நடக்கணும் அப்படின்றது and arrow function டைரக்டா நம்ம என்ன பண்ணிக்கலாம், get count 2 அது டிம்மா இருக்கு, சோ அதை யூஸ் பண்றதுக்கு அப்புறம் என்ன ஆயிடும், நமக்கு பிரைட் ஆயிடும். get 2 அப்படின்னு சேஞ்ச் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க, அதுக்கான வேல்யூ என்ன கொடுத்திருக்கோம், count 2 ன்னு கொடுத்திருக்கோம். அந்த 2ல இருந்து கூட பண்ணிக்கலாம். ஓகே, சோ அது எல்லாமே மைனஸ்ல போகும், நம்ம பிளஸ்ஸே கொடுத்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல. அது வந்து 10 10 ஆகுது, இங்க 100 100 ஆகுதுன்னு வச்சுக்கலாம். கவுண்ட் சும்மா ஏதோ ஒரு கவுண்ட் நமக்கு இங்க வேணும். ஓகே, இங்க வந்து கொடுத்தாச்சு. ஓகேவா, இங்க வந்து என்ன பண்ணிட்டோம், இங்க வந்து கிளிக் 2 ன்னு வச்சுக்கிறேன், இதை வந்து கிளிக் 1 ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா, சோ இங்க வந்து கொடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ண போறோம்னா நார்மலா எனக்கு இதை வச்சு ஏதாச்சும் நடக்குமான்னு கேட்டீங்கன்னா ஒண்ணும் கிடையாது. நான் இன்கிரிமெண்ட் கொடுத்தேன் மீன்ஸ் 10 10 இன்கிரிமெண்ட் பண்ணா 10 10 இல்ல 100 100 ஆனா 100 100 அவுட் ஆகும். இப்போ நான் என்ன யூஸ் பண்ணிக்க போறேன்னா யூஸ் எஃபெக்ட் அப்படின்ற ஒரு ப்ரீடிஃபைன் மெத்தட் யூஸ் பண்ண போறேன். இந்த கவுண்ட் 1 என்ன ஆகுது, கவுண்ட் 2 அப்படின்றது எனக்கு என்ன பண்ணுது அப்படின்றது எவ்வளவு கவுண்ட்ஸ்ன்றதை கவுண்ட் பண்ணணும். ஓகே, சோ அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண போறோம். இது எல்லாமே ஃபங்க்ஷனோட ப்ரீடிஃபைன் மெத்தட். ஓகே, சோ இப்போ யூஸ் எஃபெக்ட் அப்படின்றத கொடுத்தாச்சு. ஓகே, சோ நெக்ஸ்ட் இங்க என்ன பண்ணிக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரே நிமிஷம், யூஸ் எஃபெக்ட்ன்றத இம்போர்ட் பண்ணணும். ஏன்னா எனக்கு மேல இம்போர்ட் ஆகல பாருங்களேன், லைக் நான் இந்த ரெண்டு நேமே ஒரே போல வச்சிருக்கனால ஆட்டோமேட்டிக்கா எடுத்து இப்போ எனக்கு இம்போர்ட் ஆயிடுச்சா, இம்போர்ட் ஆகணும் மஸ்ட், அது அப்பதான் வர்க் ஆகும். சோ இப்போ யூஸ் எஃபெக்ட்ன்றதை இம்போர்ட் பண்ணியாச்சு. சோ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா arrow ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா, சோ arrow ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இது என்னவா பண்ணு அப்படின்னு அப்ப லைக் இந்த இதெல்லாமே நடக்கிறப்போ எனக்கு என்ன பண்ணுனா கன்சோல்ல பிரிண்ட் பண்ணு அப்படிங்கிறது. சோ கன்சோல்ன்றது என்ன சொல்லுவீங்க, கன்சோல்னா கன்சோல்ன்றது என்னது, அவுட்புட்டை வியூ பண்றதுக்காக அது ஒரு ஒன் ஆஃப் தி வே. ஜேஎஸ்ல பாத்துருப்பீங்க இல்லையா, டாக்குமெண்ட் ரைட், கெட் எலிமெண்ட் பை ஐடி, கெட் எலிமெண்ட் பை கிளாஸ், இந்த மாதிரி டாம்ன்றதுல பாத்துருப்பீங்க. ஓகே, சோ நான் இங்க என்ன பண்ணிக்க போறேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சோ யூஸ் எஃபெக்ட்ன்றது எனக்கு வந்து என்ன பண்ணு, நீ பிரிண்ட் பண்ணு அப்படின்றத நான் நீ பட்டனை பிரஸ் பண்றியோ அப்பப்பெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா எனக்கு வந்து பிரிண்ட் பண்ணும். ஓகே, இங்க வந்து கொடுத்தாச்சு. ஓகேவா,
சோ இப்போ இது என்ன சொல்லுவீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஃப்டர் ரெண்டர்னு கூட சொல்லலாம். ஓகே, சோ இது வந்து என்னன்னா ஒரு ஆஃப்டர் தி ரெண்டர் ப்ராசஸ் அப்படின்றது கூட சொல்லும். இது ஓகேவா? சோ ஜஸ்ட் இங்க வந்து கொடுத்தாச்சு. நம்ம இங்க என்ன பண்ணிக்கலாம், ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். இப்போ ஒன்ஸ் நான் ஏதாச்சும் அப்டேஷன் கொடுத்திருக்கேனா, எதுவுமே கொடுக்கல. இப்போ நான் எங்க கொடுத்திருக்கேன், கன்சோல்ல கொடுத்திருக்கேன். சோ ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் போயிட்டு சோ இப்போ வந்து கன்சோல்ல வந்து வியூ பண்ணலாம். இங்க எனக்கு என்ன பண்ணிருக்கு 2 டைம்ஸ்னு காட்டுதா? இங்க ஃபர்ஸ்ட் கவுண்ட் பாருங்களேன், 2 டைம்ஸ்னு எனக்கு ஷோ பண்ணுது. நான் இப்போ வந்து என்ன பண்றேன் அப்படின்னா கிளிக்ன்றத கொடுக்குறேன். சோ நெக்ஸ்ட் இங்க வந்து என்ன பண்றேன் அப்படின்னா கிளிக் 2. இப்போ பாத்தீங்களா, இப்போ ஃபர்ஸ்ட் எஃபெக்ட் அப்படின்றது யாரோடது அப்படின்னு பாத்தீங்கன்னா கவுண்ட் 1 ஓடது. கவுண்ட் இந்த 2ன்றது செகண்ட் எஃபெக்ட். நான் இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா கிளிக் 2ன்னு கொடுக்குறேன். இது என்ன பண்ணுது, எனக்கு கவுண்ட்டுக்கான எஃபெக்ட் இங்க மாத்தி கொடுக்குதா கீழே. சோ நான் இதை கிளிக் பண்றேன். அது என்ன பண்ணும், எனக்கான கவுண்ட் வந்து அது வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகும். ஓகேவா? சோ நான் இதை வந்து எவ்வளவு டைம்ஸ் இங்க வந்து பிரஸ் பண்றேன் அப்படின்றது. சில பேரோட லேப்ல எப்படி இருக்கும் அப்படின்னா சேம் பாயிண்ட்ல நமக்கு வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். அல்லது சில பேருக்கு எப்படின்னா எஃபெக்ட் 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 கீழே பிரிண்ட் பண்ணும். இந்த கவுண்ட் வந்து காட்டாது. ஓகே, சோ இப்போ இருக்க அப்டேஷன் இதுல வாங்குனீங்க அப்படின்னா ஓகே, சோ லைக் இந்த பட்டன்ஸ் வந்து நம்ம எவ்வளவு டைம்ஸ் நம்ம இங்க வந்து கிளிக் பண்றோம் அப்படின்ற எஃபெக்ட்ஸ் வந்து இங்க கொடுத்துட்டே இருக்கும். அப்ப இந்த பட்டனை கிளிக் பண்றப்பல அது என்ன பண்ணிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓகே இது ரெஃப்ரெஷ் ஆகுது. இது ரெஃப்ரெஷ் ஆகி அதுக்குள்ள இருக்கிறது எல்லாமே எனக்கு என்ன பண்ணுது அப்படின்னா ஜஸ்ட் இங்க பிரிண்ட் பண்ணி கொடுக்குது அப்படின்றது சொல்லும். நான் இப்போ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்றேன்னா இந்த இடத்துல இல்ல, நான் ஒன்லி எதை மட்டும் தான் கொடுக்குறேன், ஒரு பட்டனை தான் கிளிக் பண்றேன். எனக்கு இந்த பட்டனை கிளிக் பண்றப்ப இந்த ஃபங்க்ஷன் நடக்கலாமா? ஒரு அப்ளிகேஷன்ல நீங்க ஒரு பட்டன் கொடுத்திருக்கீங்க, இன்கிரிமெண்ட்லாம் ஒண்ணு என்ன பண்ணணும், இன்கிரிமெண்ட் மட்டும் தான் ஆகணும். எனக்கு என்ன பண்ண கூடாது, டைரக்டா இன்னொரு ஃபங்க்ஷன் நடக்கவே கூடாது. இங்க என்ன பண்ணுது, யூஸ் எஃபெக்ட்ல நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. இதை அவாய்ட் பண்றதுக்கு என்ன யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா இன்னொரு நம்ம பார்ப்போம். ஓகேவா? சோ யூஸ் இந்த ரெஃப்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ லைக் ரெஃபரன்ஸ் வச்சு நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இது எப்படி கண்ட்ரோல் பண்ணுது, கால் பேக் ஃபங்க்ஷன் பார்ப்போம். ஓகேவா? சோ லைக் எனக்கு என்னன்னா இந்த கவுண்ட் பண்றப்போ கவுண்ட் மட்டும் தான் நடக்கணும். அந்த டைம்ல எனக்கு என்ன பண்ணக்கூடாது, இன்னொரு ஃபங்க்ஷன் நடக்கக்கூடாது. எனக்கு என்ன நடக்குது, நான் கவுண்டை இன்க்ரிமெண்ட் பண்றப்போ எனக்கு என்ன பண்ணுது, நான் ஒரு ஃபங்க்ஷன் உள்ள கொடுத்திருக்கேன். அந்த எஃபெக்ட் எஃபெக்ட் எஃபெக்ட்ன்றது என்ன பண்ணுது, எனக்கு கவுண்ட் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. நான் இப்போ இங்க ஒரு கவுண்டை கொடுத்தேன்னா அது என்ன பண்ணுது, ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. இங்க எனக்கு இங்க ஒரு நான் இதை கொடுத்தேன்னா எனக்கு என்ன பண்ணுது, ஆட்டோமேட்டிக்கா இங்க ஒன்று நடக்குது. ஆக்சுவலி எனக்கு என்ன பண்ணக்கூடாது, இங்க வந்து இது வந்து ஒர்க்கே ஆகவே கூடாது இல்லையா, எனக்கு இது வந்து நடக்கவே கூடாது. அப்ப இது ஒரு ஃபங்க்ஷனா எடுத்துக்குது, இது ஒரு ஃபங்க்ஷனா எடுத்துக்குது. அப்ப ரெண்டு டைம் எனக்கு என்ன பண்ணுது அப்படின்னா பிரிண்ட் பண்ணுது. எனக்கு ஒன்லி திங் கவுண்ட் மட்டும் கொடுத்தனா கவுண்ட் மட்டும் நடக்கும். ஃபங்க்ஷனை நான் எப்ப மீன்ஸ் இப்ப எனக்கு ரெஃப்ரெஷ் ஆனா மட்டும்தான் என்ன ஆகும், இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகுமா? இப்ப ரெஃப்ரெஷ் பண்றப்போ ஹோல் தி திங்ஸும் உங்களுக்கு ரெஃப்ரெஷ் ஆகி இந்த பேஜஸ்ல என்னென்ன கொடுத்துருக்கீங்களோ அப்ப மட்டும் எனக்கு இந்த ஃபங்க்ஷன் நடந்துச்சுன்னா ஓகே. ஏன்னா நான் என்ன பண்றேன், என்னோட பேஜை ரெஃப்ரெஷ் பண்றேன். ஆனா இந்த இடத்துல பேஜை ரெஃப்ரெஷ் பண்றேனா பண்ணல, ஜஸ்ட் அதோட கவுண்ட்டை மட்டும் தான் கொடுக்குறேன். இப்ப என்ன பண்ணுது, கவுண்ட் 2. இப்ப என்ன பண்ணுது, எனக்கு கவுண்ட் 3 கவுண்ட் இந்த மாதிரி என்ன ஆகுது, சேம் இது எனக்கு நடந்துட்டே இருக்கு. நான் பட்டனை கிளிக் பண்றப்ப எனக்கு என்ன பண்ணக்கூடாதுன்னு அந்த ப்ராசஸ் நடக்கக்கூடாது. யூஸ் எஃபெக்ட்ன்றது என்னன்னு புரியுது இல்ல, லைக் அந்த பட்டன் நம்ம எவ்வளவு டைம் பிரஸ் பண்றோம் அவ்வளவுதான். அந்த பிரஸ் பண்றப்போ அங்க ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனும் அதுல ஆட் ஆகி நமக்கு பிரிண்ட் பண்ணு ஷோ பண்ணும். இப்ப இதை அவாய்ட் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்றது கால் பேக் அப்படின்றத சொல்லுவோம். யூஸ் கால் பேக் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த யூஸ் கால் பேக் அப்படின்றது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு இப்ப கவுண்ட் நடந்துச்சுன்னா கவுண்ட் மட்டும் தான் நடக்கணும். கவுண்ட்டுக்கான இது என்ன கொடுத்திருக்கணும், கவுண்ட் இன்க்ரீஸ்டு நான் இங்க ஒரு கண்ட்ரோல் சிஸ்அவுட் கொடுக்குறேன், சாரி கண்ட்ரோல் லாக் கொடுக்குறேன், இந்த கன்சோல் லாக் கொடுக்குறேன் அப்படின்னா அது மட்டும் நடக்கணும். அதே என்னோட ஃபங்க்ஷன் சேஞ்ச் ஆகுது, நான் எப்பப்பெல்லாம் ரெஃப்ரெஷ் பண்றனோ அந்த ரெஃப்ரெஷ்க்கான ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்தேன்னா அப்ப மட்டும் தான் அந்த ரெஃப்ரெஷ் நடக்கணும் அப்படின்றது. ரெண்டுத்துக்கான டிஃபரன்ஸ் புரியுதா ஃபர்ஸ்ட், எப்ப எது நடக்கணும் அப்படின்றதா. ஓகே, சோ இப்போ வந்து பார்க்கலாமா கால் பேக் அப்படின்றது இது. ஓகே, இதுதான் யூஸ் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. இப்போ கால் பேக்னா என்ன அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் நான் எதை கால் பேக் பண்றேனோ அவங்க மட்டும் தான் எனக்கு என்ன ஆகும், பிரிண்ட் ஆகும். ஒரு ஃபங்க்ஷனை வந்து ரெஃப்ரெஷ் பண்றேன், ஃபுல்லா ரெஃப்ரெஷ் பண்றேன் அப்படின்னா ஓகே எனக்கு எல்லாருமே நடக்கணும். அதே பட்டனை மட்டும் கிளிக் பண்ணா எனக்கு பட்டனுக்கான ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்குன்னு எனக்கு அது மட்டும் தான், அதோட வேலை இன்க்ரிமெண்ட் பண்றதா இன்க்ரிமெண்ட் மட்டும் தான் பண்ணணும், மற்றபடி வேற எந்த வேலையுமே பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ இங்க வந்து ஜஸ்ட் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா callback.jsன்றதை கொடுத்துக்கலாம். ஓகே, சோ இங்க callback.jsன்றதை கொடுத்தாச்சு. இப்போ இந்த callbackல நான் என்ன பண்ணிக்க போறேன் அப்படின்னா app.jsலயும் யூஸ் பண்ணிக்க போறேன். நம்ம இங்க கூட தெரியும்ல, நம்ம app.jsமே நீங்க டைரக்டா இங்கேயுமே நீங்க கொடுத்தாலும் ஷோ ஆகும். நான் இப்போ இந்த app.js யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, சோ இப்போ இங்க என்னன்னா இதான ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷனுக்கு கீழே நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா
நான் என்னென்ன வேல்யூஸ் வாங்க போறேன்றதை ஃபர்ஸ்ட் டிக்ளேர் பண்ணோம் இல்லையா. ஒரு கான்ஸ்ட்ன்றதை கொடுத்துக்கிறேன். இந்த கான்ஸ்ட்குள்ளார என்ன பண்ணிக்க போறேன் அப்படின்னா ஸோ ஜஸ்ட் கவுண்ட், இங்க வந்து கெட் கவுண்ட் அப்படின்றத கொடுத்துக்க போறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து என்ன பண்ணியாச்சு, கவுண்ட், இங்க வந்து கெட் கவுண்ட் அப்படின்றத கொடுத்தாச்சு. இப்போ இதுக்கான வேல்யூவை நீங்க அப்படின்ற ப்ரீடிஃபைன் மெத்தட் கொடுத்து தான் என்ன பண்ணுவீங்க, ஒரு வேல்யூவை பாஸ் பண்ணுவீங்க இல்லையா. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், யூஸ் ஸ்டேட் அப்படின்றது கொடுத்தாச்சு. ஓகே, ஸோ இப்போ யூஸ் ஸ்டேட்குள்ளார என்ன பண்ணிக்க போறேன் அப்படின்னா ஒரு வேல்யூவை பாஸ் பண்ணிக்க போறேன். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணி ஸோ ஜஸ்ட் வந்து 0ன்றதை வச்சுக்கோ அப்படின்றத இங்க வந்து கொடுத்தாச்சு. இப்போ இதை எனக்கு கால் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, டாகுக்குள்ள போயிட்டு ஜஸ்ட் கவுண்ட் கால் பண்ணீங்கனால என்ன ஆயிடும், உங்களுக்கான கவுண்ட்டுக்கான வேல்யூஸ் வந்து எனக்கு இங்க வந்து கெட் ஆயிடும் இல்லையா. ஸோ ஜஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன், நீங்க வந்து கவுண்ட் ஈக்குவல் 0ன்றதை கொடுத்துக்கோ அப்படின்றத இங்க வந்து சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் இப்போ எனக்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கான இன்க்ரிமெண்ட் எனக்கு நடக்கணும். ஓகேவா, ஸோ நான் இன்க்ரிமெண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறேன். அந்த இன்க்ரிமெண்ட் ஃபங்க்ஷனை கால் பேக்கோட யூஸ் பண்ண போறேன். அப்ப அந்த இன்க்ரிமெண்ட் நடக்கிறப்போ கால் பேக் யாரை பண்ணணும் அப்படின்னா ஒன்லி நான் அந்த மீன்ஸ் இன்க்ரிமெண்ட்கான என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கணும் அதை நடக்கணுமே தவிர ஹோல் தி ப்ராசஸும் எனக்கு ரன் ஆகக்கூடாது. அதுதான் இங்க டாஸ்கே. ஓகே, லைக் நான் ஏதோ ஒன்று பிரிண்ட் பண்ண சிஸ் அவுட் ஆஃப் சம்திங் ஏதோ ஒன்று நான் எஃபெக்ட்னு கொடுக்குறேன்னா எப்போ எனக்கு பேஜ் ரெஃப்ரெஷ் ஆகுதோ அப்போ மட்டும்தான் அந்த எஃபெக்ட்ன்றது பிரிண்ட் ஆகணும். இந்த இடத்துல நான் எஃபெக்ட்னு ஒன்று கொடுத்தேன்னா இல்லைன்னா இந்த எஃபெக்ட் ஒர்க் ஆகக்கூடாது. பட்டனை கிளிக் பண்ணா ஒன்லி பட்டன் மட்டும் தான் எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா எனக்கு இங்க நடந்துட்டே இருக்கும். ஓகே, ஸோ ஜஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இங்க ஒரு பட்டனை மீன்ஸ் ஓகே, ஸோ நான் இன்னொன்று என்ன பண்ணிக்கிறேன்னா பட்டனை இங்க கொடுக்க போறது இல்லை. இப்போ என்ன பண்ணிக்க போறேன்னா இன்னொரு சைல்டு கிளாஸ்ன்றதை கிரியேட் பண்ணிக்க போறேன். இப்போ லைக் app.js அப்படின்றத ஒரு பேரண்ட் கிளாஸா வச்சுக்கோங்க. இதுக்கு நான் ஒரு சைல்டு காம்பனன்ட் அப்படின்றத கொடுத்துட்டு ஸோ js அப்படின்றத கொடுத்துட்டேன். ஜேஎஸ்ன்றது கொடுத்தாச்சு. இப்போ இந்த சைல்ட்ல நான் என்ன யூஸ் பண்ணிக்க போறேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இங்க என்ன பிரிண்ட் ஆகணும் அப்படின்றது எல்லாமே நான் இங்க தான் வந்து கொடுத்துக்க போறேன். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், இம்போர்ட்ன்றது யூஸ் பண்ணிக்கலாமா, இம்போர்ட் ரியாக்ட் ஃப்ரம் ரியாக்ட் அப்படின்றது கொடுத்துக்கலாம். ஸோ சேம் நான் இங்க என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா எக்ஸ்போர்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க, ஒரு ஃபங்க்ஷன்ற கீவேர்ட் கொடுப்பீங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க, அதுக்கான நேம் கொடுப்பீங்க. ஸோ இதை என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒரு சைல்டுன்றது கொடுத்துக்க போறேன். ஓகே, ஸோ இங்க வந்து கொடுத்தாச்சு. இப்போ இதுக்குள்ள நமக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாமே கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நான் ஜஸ்ட் நார்மலா என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒரு ரிட்டர்ன் டைப் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த ரிட்டர்ன் டைப்குள்ள என்ன பண்ணிக்க போறேன்னா ஒரு divன்றது கொடுத்துக்கலாம். ஸோ divக்குள்ள என்ன பண்ணிக்க போறேன்னா இங்க பட்டன் கொடுக்க போறேன். ஓகே, அங்க ஃபங்க்ஷன் இருக்கு, அங்க இருக்கிறத இங்க வந்து கால் பண்ண போறீங்க. இப்போ எப்படி கொடுக்கலாம், எப்படி கனெக்ட் பண்ணுவீங்க, இங்க வந்து கிளிக்ன்றதை கொடுத்துக்கிறேன். ஓகேவா, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இப்போ ஒரு சைல்டுன்றது கொடுத்தாது. இந்த சைல்டை போயிட்டு எங்க கால் பண்ணணும், app.jsல கால் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இம்போர்ட் பண்ணிடலாமா. ஸோ இப்போ டேகா தான் என்ன பண்ணுவீங்க, இம்போர்ட் பண்ணுவீங்க இல்லையா. ஸோ ஜஸ்ட் சைல்டுன்றது கொடுத்துக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா செல்ஃப் க்ளோசிங்காக கொடுத்துக்க போறேன். ஓகே, ஸோ நான் இப்போ என்ன பண்ணிக்க போறேன் அப்படின்னா ஃபங்க்ஷனை இங்கே எழுத போறேன். ஓகேவா, ஸோ நார்மலா அந்த ஃபங்க்ஷன் நான் எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஸோ கான்ஸ்டன்ட் ஒரு இன்க்ரிமெண்ட் ப்ராசஸ் நடக்கணும். ஜஸ்ட் இன்க்ரி அப்படின்றத மட்டும் கொடுத்துக்கிறேன். ஸோ ஈக்குவல் அப்படின்றத கொடுத்துட்டு நம்ம இங்க என்ன யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா யூஸ் கால்பேக் அப்படின்ற ப்ரீடிஃபைன் மெத்தட் ஃப்ரம் ரியாக்ட்ல இருந்து யூஸ் பண்ணி போறோம். ஓகே, ஸோ யூஸ் கால்பேக் என்ன ஆயிடுச்சு, இம்போர்ட் ஆயிடுச்சா. ஓகே, ஸோ இப்போ இந்த யூஸ் கால்பேக்ல நான் என்ன பண்ணிக்க போறேன் அப்படின்னா என்ன கொடுக்கணும் அப்படின்றத நான் இங்க ஆரோ ஃபங்க்ஷன்ல கொடுத்துக்க போறேன். ஓகே, ஸோ இப்போ ஆரோ எனக்கு என்ன பண்ண அப்படின்னா இந்த கெட் கவுண்ட் நம்ம இந்த இதுக்குள்ளார பாஸ் பண்ண போறோம். அப்ப கெட் கவுண்ட் அப்படின்ற வேல்யூவை கொடுத்து அந்த வேல்யூ எனக்கு என்ன பண்ணு ஆல்ரெடி இருக்க கவுண்ட்ல இருந்து எனக்கு என்னவா மாத்தணும் அப்படின்னா ஸோ கவுண்ட் 1 ஆவோ 10 ஆவோ எனக்கு சேஞ்ச் பண்ணு அப்படின்றத நான் இங்க கொடுத்தாச்சு. ஓகேவா, நீ ஜஸ்ட் என்ன பண்ணிருக்கோம், எனக்கு இந்த கவுண்ட் வந்து எனக்கு இங்க மாறணும்ன்றதுக்காக ஃபங்க்ஷன் எழுதிருக்கேன் யூசிங் கால் பேக். இந்த கால் பேக்ன்றது எதுக்காக இங்க யூஸ் பண்றோம் அப்படின்னா நான் ஃபங்க்ஷனை மீன்ஸ் ரெஃப்ரெஷ் பண்ணனா அந்த ஃபங்க்ஷன் காம்பனன்ட்ல என்னென்ன இருக்கோ எல்லாமே நடக்கணும். அதே நான் ஒன்ஸ் நான் ரன் பண்றப்ப எல்லாமே எனக்கு பிரிண்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்னா இப்ப இன்க்ரிமெண்ட்கானது கொடுத்தேன்னா எனக்கு இன்க்ரிமெண்ட்கான ஃபங்க்ஷன் மட்டும் தான் நடக்கணுமே தவிர மேல நான் ஆல்ரெடி ஒரு ஃபங்க்ஷன் நார்மலா எழுதிருக்க ஃபங்க்ஷன் எனக்கு அங்க நடக்க கூடாது. அது எப்ப ரெஃப்ரெஷ் பண்றனோ அப்ப ஹோல் இது நடக்கணும். எப்ப நான் வந்து ஸ்பெசிபிக்கா நான் அப்ளை பண்றனோ ஸ்பெசிபிக் மட்டும் தான் எனக்கு இங்க வர்க் ஆகும். அதுதான் நம்மளோட டாஸ்க். ஓகேவா, இங்க வந்து கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இங்க என்ன பண்ணிக்க போறோம் அப்படின்னா இதுக்கான பாராமீட்டரை பாஸ் பண்றதுக்காக இங்க வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா, சோ இங்க வந்து கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இப்ப இங்க என்ன பண்ணிக்க போறோம் அப்படின்னா இப்ப சைல்டுக்குள்ளதான் என்ன பாஸ் பண்ண போறோம், இந்த கவுண்ட்ன்ற வேல்யூவை நான் வந்து மீன்ஸ் எனக்கு இப்ப கால் பண்ணணும். எங்க போய் கால் ஆகணும், இந்த சைல்டுன்றதுல போயிட்டு தான் நான் கால் பண்ண போறேன். அப்போ டைரக்டா என்னால என்ன பண்ண முடியாதுன்னா இந்த கவுண்ட்டும் இந்த கெட் கவுண்ட்கான நேமை என்னால பாஸ் பண்ண முடியாது. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. வித்தின் காம்பனன்ட் குள்ள கால் பண்றீங்க அப்படின்னா சேம் நேமை யூஸ் பண்ணி கால் பண்ணலாம்.
வேற ஒரு நேம்க்கு நீங்க மீன்ஸ் வேற ஒரு காம்பனன்ட்ல போயிட்டு கால் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களோட ரீநேம் கொடுப்பீங்க. மீன்ஸ் நேம் வேற ஒரு நேம்ல சேஞ்ச் பண்ணி அந்த நேம் தான் அங்க கால் பண்ணிப்பீங்க. அப்ப அதே தான் இங்கேயும் நம்ம பண்ணிக்க போறோம். அப்ப நான் சைல்ட்ல தான் என்ன பண்ணிக்க போறேன், அங்க போய் கெட் பண்ணிக்க போறேன். அப்ப சைல்ட்ல நான் என்ன கொடுத்துக்கிறேன் அப்படின்னா ஆல்ரெடி இப்ப என்னவா கொடுத்துருக்கோம், கவுண்ட்ன்றத கொடுத்துருக்கோம் இல்லையா. இந்த கவுண்ட்ன்ற வேல்யூவை நீ என்னவா ஸ்டோர் பண்ணிக்கொண்டு எனி நேம் கொடுத்துக்கலாம். இல்ல சேம் நேம் கொடுக்கறனாலும் கொடுத்துக்கலாம். அதுவுமே நீங்க கொடுத்துக்கலாம். இப்ப ஏன்னு கொடுத்தீங்கன்னா அங்க போய் ஏன்னு கால் பண்ணீங்கன்னா இந்த கவுண்ட் உங்களுக்கு கெட் ஆகும். நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா கவுண்ட்ன்ற நேமே கொடுத்துக்கிறேன். சேம் நேம் கூட நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம். அப்ப என்ன பண்ணிக்கலாம், நம்ம இங்க கொடுத்த நேம் மாதிரி அங்கேயும் நம்மளால யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, இந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்க என்ன பண்ணணும், ரீநேம் கொடுக்கணும். அப்ப நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன பண்ணிக்க போறேன் அப்படின்னா சேம் இன்க்ரி அப்படின்றத கொடுத்துக்க போறேன். ஓகே, இப்போ என்ன பண்ணியாச்சு, வேல்யூஸை இங்க பாஸ் பண்ணியாச்சு. app.jsல அவ்வளவுதான், எனக்கு இந்த ஃபங்க்ஷன் பண்ணு அப்படின்றது கொடுத்தாச்சு. அப்ப என்ன ஃபங்க்ஷன் பண்ணா என்ன இது எனக்கு பிரிண்ட் ஆகணும் அப்படின்றது எல்லாமே நான் எங்க என்ன பண்ணிக்க போறேன், இங்க தான் கொடுத்துக்க போறேன். சேம் யூஸ் எஃபெக்ட் தான் நான் யூஸ் பண்ண போறேன். அப்ப யூஸ் எஃபெக்ட் கொடுக்குறப்ப என்னாச்சு, ஒவ்வொரு பட்டனை நான் கிளிக் பண்றப்ப எனக்கு அந்த ஃபங்க்ஷன் கால் ஆச்சு. இங்க எனக்கு அது நடக்க கூடாது. அதுதான் இங்க விஷயம். ஓகே, சோ இப்போ இங்க வந்து என்ன பண்ணியாச்சு அப்படின்னா இங்க கொடுத்தாச்சு. சோ இங்க என்ன யூஸ் பண்ணிக்க போறோம் அப்படின்னா யூஸ் எஃபெக்ட் அப்படின்றத யூஸ் பண்ணிக்க போறேன். ஓகே, இது ஒரு ப்ரீடிஃபைன் மெத்தட் மேல இம்போர்ட் பண்ணியாச்சு. சோ இந்த ப்ரீடிஃபைன் மெத்தடுக்குள்ளார என்ன வேணும் அப்படின்றத ஆரோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நான் இங்க வந்து கொடுத்துக்க போறேன். ஓகே, சோ இப்போ வந்து லாக்ன்றதை யூஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு console.log கூட இந்த யூஸ் எஃபெக்ட் யாருக்கானது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இன்கிரிமெண்ட் நடந்துச்சு அப்படின்னா எனக்கு பிரிண்ட் பண்ணு. இன்கிரிமெண்ட் ஃபங்க்ஷன் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா எனக்கு இங்க வந்து என்ன பண்ண அப்படின்னா இன்கிரிமெண்ட் ஃபங்க்ஷன் சேஞ்சுன்னு கூட மீன்ஸ் நான் எப்பப்பெல்லாம் பட்டனை கிளிக் பண்றேனோ அப்போ மட்டும் இன்கிரிமெண்ட் ஃபங்க்ஷன் சேஞ்சுன்னு நடக்கும். நெக்ஸ்ட் நான் இன்னொன்னு என்ன பண்ணிக்க போறேன் அப்படின்னா இன்னொரு இங்க வந்து கொடுத்துக்க போறேன். மீன்ஸ் புரியல, இங்கே வெளியவா. ஸோ ஜஸ்ட் இங்க வந்து என்னன்னா இல்ல ஃபங்க்ஷன் சேஞ்சுன்றதுக்கு பதிலா ஃபங்க்ஷன் ரெஃப்ரெஷ்டுன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா, எப்பப்பெல்லாம் ரெஃப்ரெஷ் ஆகுதோ அப்பெல்லாம் ஃபங்க்ஷன் ரெஃப்ரெஷ்னு எனக்கு பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்க போறேன், இப்போ பட்டன் எனக்கு சேஞ்ச் பண்ணுச்சு அப்படின்னா அப்ப என்ன கொடுக்கணும் அப்படின்றத நான் இங்க கொடுத்துட்டு போறேன். ஓகே, ஸோ நான் ஆரோ ஃபங்க்ஷன் பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஆரோ ஃபங்க்ஷன்ல எனக்கு என்ன பிரிண்ட் பண்ணணும் அப்படின்றத ஒரு console.log அப்படின்றத கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ console.logன்றது கொடுத்தாச்சு. ஸோ இந்த லாகுக்குள்ளார என்ன பண்ணிக்க போறோம் அப்படின்னா கவுண்ட் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா ஸோ ஜஸ்ட் நீ என்ன பண்ணு கவுண்ட் சேஞ்ச் இங்க கொடு அப்படின்றத இங்க வந்து கொடுத்தாச்சு. ஓகேவா, ஸோ இப்போ நீங்க என்ன பாஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க தான் கொடுக்கணும், இவங்களோட வேல்யூவை யாரா எடுத்துக்கணும் அப்படின்றது. ஓகே, அதை ரெண்டுத்தையும் இதுக்குள்ளாரவே கொடுத்துட்டேன். இது ரெண்டுமே தனி நான் இங்க வந்து பாஸ் பண்ணிக்க போறேன். இப்போ நம்ம எப்படி கொடுப்போம்னா இங்கதான் உங்களோட பாராமீட்டரை பாஸ் பண்ணுவீங்க. என்ன பாராமீட்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க எந்த வேல்யூ எடுத்துக்கணும் அப்படின்னா props.increment அப்படின்றத யூஸ் பண்ணிப்போம். props யூஸ் பண்ணா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், சில்ட்ரன்ல என்ன பண்ணும் props-ன்றத பாஸ் பண்ணோம் இல்லையா. சோ props டாட் அப்படின்றது கொடுத்துட்டு சோ இன்க்ரி அங்க என்ன நேம் பாஸ் பண்ணிட்டீங்க, இன்க்ரி தான் பாஸ் பண்ணிட்டீங்க, இங்க கொடுத்தாச்சு. ஓகே, அப்ப கவுண்ட் எனக்கு சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா அந்த நார்மலா அந்த props-ஓட கவுண்ட் அப்படின்றத நீங்க கொடுக்கணும். ஓகே, இது புரியுதா. சோ props டாட் இங்க என்ன பண்ணிக்க போறோம், ஜஸ்ட் வந்து கவுண்ட்ன்றதை கொடுத்துக்க போறோம். ஒரு நிமிஷம் இதை சொல்றீங்களா, எனக்கு ரெண்டு வேணும். மீன்ஸ் உங்களுக்கு புரியுதா, ஃபங்க்ஷன் ரெஃப்ரெஷ் ஆச்சு அப்படின்னா ஃபங்க்ஷன் ரெஃப்ரெஷ்டுன்னு பிரிண்ட் ஆகணும். அட் தி சேம் டைம் அதே இதுக்குள்ள தான் இதுவும் இருக்கு. எனக்கு எப்பப்பெல்லாம் ரெஃப்ரெஷ் ஆகுதோ இந்த ரெண்டுமே எனக்கு பிரிண்ட் ஆகும். நான் கவுண்ட் மீன்ஸ் இன்க்ரிமெண்ட் பிரஸ் பண்றப்போ ஒன்லி திங் எனக்கு இது மட்டும் தான் நடக்கணும், இது நடக்க கூடாது. மீன்ஸ் உங்களுக்கு அவுட்புட் வந்தா புரியும். ஒரே நிமிஷம். யூஸ் எஃபெக்ட்ல என்ன நடந்துச்சு, ரெண்டுமே நடந்துச்சு. நான் பட்டனை கிளிக் பண்ணாலும் எனக்கு நடக்குது, ரெண்டுமே எனக்கு வந்து வர்க் ஆகுது. ஓகேவா, லாக் ஓ இந்த கன்சோல் சொல்றீங்களா, ஆக்சுவலி நான் இங்க டபுள் டைம் சொல்றீங்கன்னு நினைச்சிட்டேன். ஓகே ஓகே, ஸ்பெல் மிஸ்டேக். இல்ல சி வந்து நான் கேபிட்டல்ல கொடுத்திருந்தேன் கன்சோல். ஓகேவா, சோ இப்போ என்ன ஆயிட்டு இருக்கு, இப்போ இங்க இது இப்படியே இருக்கட்டும். சோ நம்ம இப்போ இன்ஸ்பெக்ட் போயிடலாம். ஓகே, சோ இப்போ இன்ஸ்பெக்ட் போயிட்டு கன்சோல் போயிடலாம். நான் இங்க கிளியர் பண்ணிடுறேன். ஒன்ஸ் நான் ரெஃப்ரெஷ் பண்றேன் எனக்கு என்ன நடக்குது, இது விசிபிளா இருக்கா எல்லாருக்கும், நீ இதை மட்டும் பாருங்களேன். எனக்கு இது வந்து லூப்ல இருக்கனால டபுள் டைம் பிரிண்ட் ஆகும், அதை விட்டுருங்க. ஒன்ஸ் தான் எனக்கு இங்க வந்து பிரிண்ட் ஆகும். ஓகே, ஒன்ஸா எடுத்துக்கோங்க. ஃபங்க்ஷன் ரெஃப்ரெஷ்டு நடக்கு அண்ட் கவுண்ட் சேஞ்சுன்னு நடக்குது.
இப்போ எப்பெல்லாம் என்னோட ஃபங்க்ஷன் ரெஃப்ரெஷ் ஆகுதோ ஃபங்க்ஷன்ல இருக்கிறது எனக்கு அப்படியே பிரிண்ட் பண்ணும். லைக் நாங்க என்ன கொடுத்திருக்கேன், ஒரு ஃபங்க்ஷன் சேஞ்சுடுன்னு ஒன்னு மீன்ஸ் ஃபங்க்ஷன் ரெஃப்ரெஷ்டுன்னு ஒன்னு கொடுத்திருக்கேன். அட் தி சேம் டைம் கவுண்ட் சேஞ்சுடுன்னு கொடுத்திருக்கேன். இப்போ நான் கவுண்ட மட்டும் சேஞ்ச் பண்றேன் அப்படின்னா லைக் இங்க கிளிக் கொடுக்குறேன் அப்படின்னா ஆன் கிளிக் நம்ம பாஸ் பண்ணல மீன்ஸ் பட்டனுக்குள்ள நான் என்ன பண்ணல இன்கிரிமெண்ட் ப்ராசஸே பாஸ் பண்ணல இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், இங்க வந்து ஆன் கிளிக் அப்படின்றத கொடுத்துக்கலாமா. எனக்கு ஆன் கிளிக் பண்ணு லைக் இது கிளிக் பண்ணா எங்க போகணும், எனக்கு எங்க போகணும், இப்ப எப்படி இங்க கால் பண்ணுவீங்க, லைக் எனக்கு இன்கிரிமெண்ட் ஆனது வேற ஒரு இடத்துல இருக்கு, ஃபங்க்ஷன் வேற ஒரு இடத்துல இருக்கு, நான் கால் பண்றது இன்னொரு இடத்துல, எப்படி கால் பண்ணுவீங்க. வெறும் இப்ப நான் வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம், இப்ப லைக் இன்க்ரி அப்படின்றத நான் இன்க்ரின்றத கொடுத்தா எனக்கு கெட் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா கெட் ஆகாது. அப்ப என்ன யூஸ் பண்ணணும், ப்ராப்ஸ் யூஸ் பண்ணணும். ஏன்னா ஒரு இடத்துல இருந்து ஒரு வேல்யூவை இன்னொரு இடத்துக்கு வாங்க போறீங்கனாலே கண்டிப்பா என்ன யூஸ் பண்ணணும், ப்ராப்ஸ் டாட் அப்படின்றது நீங்க என்ன பண்ணணும், நீங்க வந்து கொடுத்தே ஆகணும். இது ஓகேவா. இப்ப ப்ராப்ஸ் டாட்னு கொடுத்தாச்சு. இப்ப பாருங்க ஒரு நிமிஷம், இன்க்ரீஸ் நாட் டிஃபைன் வருது. இப்போ ஓகேவா. சோ இப்போ நமக்கு ஒரு டைம் இங்க நடக்குதா, ஓகே. சோ இங்க வந்து கொடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணிக்க போறோம் அப்படின்னா நான் இங்க வந்து ஃபங்க்ஷன் மட்டும் கொடுக்குறேன். எனக்கு இங்க என்ன சேஞ்ச் ஆகுது கீழே பாருங்களேன். எனக்கு இப்போ வந்து ஃபங்க்ஷன் ரெஃப்ரெஷ்ட் அண்ட் பிரிண்ட் ஆகுதா, ஆகல. ஒன்லி திங் எனக்கு எது மட்டும் தான் சேஞ்ச் ஆகுது, கவுண்ட் மாறுச்சுனா கவுண்ட மட்டும் கொடுக்கும். எப்ப என்னோட ஃபங்க்ஷன் ரெஃப்ரெஷ் ஆகுதோ அப்ப அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள என்னென்ன நடக்கும் எல்லாமே எனக்கு பிரிண்ட் ஆகும். மீன்ஸ் கண்ட்ரோல் பண்றது இப்படிதான் பண்ணுவீங்க. புரியுதா இது. ஒண்ணுமே கிடையாது. இப்ப app.js இருக்கு. app.jsல வந்து நீங்க யாரெல்லாம் வந்து கனெக்ட் பண்றீங்களோ என்ன ஆகும், இப்ப app.jsல போயிட்டு செல்ஃப் க்ளோசிங் டாக யாரெல்லாம் கனெக்ட் பண்றீங்களோ அவங்க எல்லாருமே உங்களுக்கு எங்க விசிபிளா இருப்பாங்க, குரோம்ல விசிபிளா இருப்பாங்க. எனக்கு என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா விசிபிளா இருக்குது ஓகே, ஆனா நான் ஒரு பட்டனை நான் அங்க கொடுத்து கிளிக் பண்ணா கூட என்ன ஆகும், அந்த குரோம்ல நான் என்னென்னலாம் கொடுத்துருக்கணும் எனக்கு அது எல்லாமே ரெஃப்ரெஷ் ஆகக்கூடாது. பட்டன் கொடுத்தேன்னா பட்டனுக்கான ஃபங்க்ஷன் என்னவோ அது மட்டும் நடக்கும். என்ன ஹோல் தி ப்ராசஸ் ரெஃப்ரெஷ் பண்ணனா அந்த ஹோல் தி ப்ராசஸ்ல என்ன இருக்கோ எல்லாமே நடக்கும். ஓகேவா. இது புரியுதா. இதுதான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா யூஸ் கால் பேக் அப்படின்றது சொல்லுவாங்க. அப்ப லைக் உங்களுக்கு எந்த விஷயத்தை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்றது, எது நடக்கணும் அப்படின்றது. அப்ப ரெஃப்ரெஷ் பண்ணனா ஃபங்க்ஷன் ரெஃப்ரெஷ் நடக்கும். இப்ப நான் கவுண்ட் மட்டும் இன்க்ரிமெண்ட் பண்ண அப்படின்னா எனக்கு என்ன பண்ணுது, கவுண்ட் 8 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிடுது, கவுண்ட் வந்து 9 டைம்ஸ், இந்த மாதிரி அந்த டைம்ஸ் வந்து எனக்கு ஸ்பெசிஃபிக்கா ஆக்ட் ஆகும். இது ஓகே. சோ இதுதான் வந்து என்னன்னா கால் பேக் அப்படின்றத சொல்லுவாங்க, யூஸ் கால் பேக் அப்படின்றது. இது எல்லாமே ஸ்டேட் ஹூக் அண்டர்ல தான் வரும். ஓகே, இது வரைக்கும் ஓகேவா. இது ஓகே. ஓகே. சோ இப்ப API-ன்றத பார்க்கலாமா. சோ API னா என்ன நார்மலா. ஓகே, ஒரு ரெண்டு சாஃப்ட்வேர் காம்போனன்ட் வந்து என்ன பண்றதுக்கு கனெக்ட் பண்றதுக்காக கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறதா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒரு API அப்படின்றது சொல்வீங்க. ஓகே. சோ இப்போ நார்மலா எப்படின்னா லைக் எப்படி நம்ம வந்து ஒரு API வந்து யூஸ் பண்ணுவோன்ற ஃபார்மட் மட்டும் தான் பார்ப்போம். ஓகே. சோ இங்க ஒரு ரேண்டம் டேட்டாவை என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கெட் பண்ணுவீங்க. அப்ப API அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ் அப்படின்றது சொல்வீங்க. ஓகே. சோ இப்போ இது ரியாக்ட் கிடையாது, இது JS. ஓகே. சோ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒரு நார்மல் ஃபைல்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். நார்மல் நம்ம JS யூஸ் பண்ணிருப்போம் இல்லையா. இது நார்மல் ஒரு ஏதாச்சும் ஒன்று வந்து எடுத்துக்கிறேன். ஓகே. ஏதோ ஒரு ஃபைல் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த day2 அப்படின்றத யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. சோ JS எப்படி எப்படிலாம் என்ன வே ஆஃப்ல கனெக்ட் பண்ணுவீங்க, JS எப்படி எப்படிலாம் எழுதலாம். இப்போ CSS எப்படி எப்படி எழுதுவீங்க. ஓகே. சோ இன்லைன் இந்த மாதிரி எழுதுவீங்க இல்லையா. சோ சேம் அதே போல JS என்ன பண்ணுவீங்க, இன்லைன் இன்டர்னல் எக்ஸ்டர்னல்னு யூஸ் பண்ணுவீங்க இல்லையா. சோ சேம். ஓகே. சோ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா 500 இது பண்ணிக்கிறேன். சோ இங்க நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா பாடிக்குள்ளாரையே வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஸ்கிரிப்ட் டாக யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. சோ இங்க வந்து கொடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணிக்க போறோம் அப்படின்னா ஒரு ரேண்டம் API வந்து ஃபெட்ச் பண்ண போறோம். லைக் ஒரு ரேண்டம் டேட்டாவை கெட் பண்ண போறோம். அவ்வளவுதான். இதே கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஏதோ ஒரு ஃப்ரீ நிறைய தேடி பாத்தீங்க அப்படின்னா நிறைய APIs இதெல்லாமே இருக்கும். அந்த டேட்டாவை உங்களால அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா. சோ இப்போ நார்மலா என்ன பண்ணிக்க போறோம் அப்படின்னா ஒரு ரேண்டம் டேட்டாஸ் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து எடுத்துக்கலாம். ஓகே. இந்த நோ கீல ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே. சோ நோ கீ அப்படின்றதுல சோ இங்க ஃப்ரீ API 90 கொடுத்தாச்சு. சோ இங்க என்னன்னா நிறைய கீஸ் இருக்கும். எல்லாமே ஒர்க் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. சில இது ஒர்க் ஆகும், சில இது ஒர்க் ஆகாமையும் போகும். ஓகே. சோ நீங்க பார்த்து எடுத்துக்கோங்க. இங்க இருக்கு இல்லையா, இதெல்லாமே APIs தான். ஓகே.
சோ இதுல என்ன பண்ணிருக்காங்க, இங்க ஒரு கீவேர்ட்ஸ் கொடுத்திருக்காங்களா. சோ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இதை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். இப்ப பாருங்க இந்த டேட்டா உங்களுக்கு விசிபிளா இருக்கா. சோ இதோட லென்த் பாத்துக்கோங்க 31 கொடுத்திருக்காங்க. நான் எப்பப்பெல்லாம் ரெஃப்ரெஷ் பண்றனோ அப்பப்பெல்லாம் எனக்கு ஒரு புது டேட்டா அப்டேட் ஆகும். ரேண்டம் டேட்டா லைக் அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க இவ்வளவு டேட்டா. எனக்கு என்ன பண்ணுவாங்க, இந்த ரேண்டம் டேட்டா வந்துட்டே இருக்கும். எனக்கு இப்ப இந்த ரேண்டம் டேட்டாவை எப்படி கெட் பண்றது, இதே போல லைக் நம்மள இந்த கீவேர்ட்ஸ் எடுத்துட்டு அந்த HTTP இதை மட்டும் லிங்க் மட்டும் எடுத்து நம்மளோட பேஜ்ல கொடுத்து நம்மளோட பேஜ் எப்பப்பெல்லாம் ரெஃப்ரெஷ் பண்றோமோ அங்க என்ன டேட்டா கொடுக்குறாங்களோ அந்த டேட்டா எல்லாம் ரிசீவ் பண்ணும். லைக் இந்த வெதர் சிஸ்டம் அதுதான். அவங்க என்ன பண்ணுவாங்க, புது புது டேட்டாவை புஷ் பண்ண நமக்கு டேட்டா ரெஃப்ரெஷ் ஆகி என்ன ஆயிட்டு இருக்கும், கெட் ஆகும். நான் இந்த URL என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா காப்பி பண்ணிக்கிறேன். இந்த பாத் என்ன பண்ணியாச்சு, காப்பி பண்ணியாச்சு. ஓகே, சோ இப்ப ஸ்கிரிப்ட்டுக்குள்ள போய்க்கலாம். சோ ஸ்கிரிப்ட்டுக்குள்ள என்ன பண்ணணும் அப்படின்னா என்ன கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா fetchன்ற கீவேர்ட் யூஸ் பண்ணுவீங்க. ஓகே, சோ இது வந்து JS ல சொல்றேன். இதே Reactல பாக்குறப்ப Axios அப்படின்ற நேம் மட்டும் மாறும், எல்லாமே மத்தது எல்லாமே சேம். இப்போ என்ன பண்ணி போறோம்னா fetchன்ற கீவேர்ட் யூஸ் பண்ணி போறோம். ஓகே, சோ எனக்கு என்ன பண்ணு, fetch பண்ணு அப்படின்றத கொடுத்துக்கலாம். அப்ப fetchன்றத கொடுத்துட்டு இந்த fetch இன்சைட்ல தான் நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா within a double quotes குள்ளார இந்த URL பாஸ் பண்ணிப்பீங்க. ஓகே, சோ இப்போ இந்த டேட்டாவை என்ன பண்ணிக்கோ, fetch பண்ணிக்கோ அப்படின்றத கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்க போறோம்னா நீங்க ஆக்சுவலி டாட் தென் டாட் கேட்ச் ப்ராமிசஸ் டாபிக் பாத்தீங்களா JS ல. ப்ராமிசஸ்னா என்ன, சரி ஓகே, ஒரு விஷயம் பண்ணா என்ன பண்ணலனா என்ன, ஓகே அப்படி வச்சுக்கலாம். டாட் தென் டாட் கேட்ச் அப்படி லைக் நீங்க ஒரு தக்கல் டிக்கெட் புக் பண்ணலாம், ஒண்ணு கிடைக்கலாம் இல்ல கிடைக்காமலும் போகலாம். அதுதான் நீங்க என்ன பண்ணுவீங்க, ப்ராமிசஸ் அப்படின்றது சொல்லுவீங்க. ஓகே, சோ இப்போ லைக் இங்க என்னன்னா சேம் டாட் தென் டாட் கேட்ச்னு பாத்துப்பீங்க. தென்னா என்ன, கேட்ச்னா என்ன. ஓகே, சோ இப்போ என்னன்னா லைக் வந்து ப்ராமிசஸ் ரெண்டா வச்சுக்கோங்க, ஒன்னு சக்சஸ் பார்ட் ஒன்னு ஃபெயிலியர் பார்ட் அப்படி. சோ டாட் தென் மீன்ஸ் சக்சஸ் பார்ட், டாட் கேட்ச் மீன் ஃபெயிலியர் பார்ட், அவ்வளவுதான் ரெண்டு. இப்போ டாட் தென் அப்படின்னா அந்த சக்சஸ் வந்துச்சு அப்படின்னா அதை கேட்ச் பண்ணி எனக்கு கொடுத்து மீன்ஸ் இந்த மீன்ஸ் அவுட்புட் வந்துச்சுன்னா அது எனக்கு கொடுத்துரு. அப்படி எனக்கு வரலன்னா அது எரர்ல எனக்கு கேட்ச் பண்ணி என்ன எரரோ வாட் டைப் ஆஃப் எரர் அப்படின்றது எனக்கு ஷோ பண்ணி கொடுத்துரு அப்படின்றது. சோ நான் என்ன யூஸ் பண்ணிக்க போறேன் அப்படின்னா டாட் தென் அப்படின்றது யூஸ் பண்ணிக்க போறேன். சோ இது ப்ராமிசஸ் அப்படின்ற டாபிக் அண்டர்ல பாத்திருப்பீங்க. சோ டாட் தென் மீன்ஸ் ஒரு சக்சஸ்க்கான பார்ட் அப்படின்றது சொல்லும். அப்ப இதுல என்ன பண்ணிக்க போறோம் அப்படின்னா டாட் தென்னா இருந்துச்சு அப்படின்னா அதோட ரிசல்ட்டை எனக்கு என்ன பண்ணணும், ஸ்டோர் பண்ணணும் இல்லையா. சோ இப்போ நான் என்ன பண்ணிக்க போறேன் அப்படின்னா ரிசல்ட் அப்படின்றது கொடுத்துக்கலாம். சோ ஜஸ்ட் ரிசல்ட்டை எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஜேசானா வேணும் அப்படின்றத கொடுத்துப்பேன். ஜேசான் மீன்ஸ் JavaScript object notation அப்படின்னு லைக் அதுவும் ஒரு ஃபார்மேட்டிங். ஒரு டேட்டா வந்து வெப் சர்வர்ல இருந்து என்ன பண்ணிப்பீங்க அப்படின்னா ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்காகவோ அல்ல கெட் பண்றதுக்காகவோ யூஸ் பண்றதுதான் நீங்க JSON அப்படின்றது சொல்லுவோம். ஓகே, சோ இப்போ என்ன பண்ணியாச்சு, JSONன்றது கொடுத்தாச்சு. ஓகே, சோ எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணியாச்சு, JSON கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், எனக்கு இந்த டேட்டாவை அப்படியே பிரிண்ட் பண்ணு அப்படின்றத கொடுத்தாச்சு. ஓகே, சோ இப்போ ஆர் மீன்ஸ் இங்க ரிசல்ட்னு கொடுத்துருக்கோம் இல்லையா. சோ ஜஸ்ட் ரிசல்ட்னு கொடுத்துக்கிறேன். இந்த ரிசல்ட்டை எனக்கு என்ன பண்ணு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டைரக்டா எனக்கு console.log அல்ல document.getElementById பாத்திருப்பீங்க இல்லையா. சோ document.getElementById மீன் என்ன பண்ணணும், ஒரு ஐடி கிரியேட் பண்ணணும் இல்லையா. ஓகே, சோ இந்த டாக்குமெண்ட் என்ன டாக்குமெண்ட், எந்த டாக்குமெண்ட், HTML current document. இந்த டாக்குமெண்ட்ல இருக்க get element by id னா எலிமெண்ட்ட வச்சு நீ என்ன பண்ணு, கெட் பண்ணு அப்படின்றத கொடுக்குறோம். என்ன எலிமெண்ட், நான் h1 எலிமெண்ட் குள்ளார ஐடின்றத கால் பண்ணிருக்கேன் அப்படின்னா இங்க ஐடி கொடுத்தாச்சு. சோ JS யூஸ் பண்ணனால அந்த JS கொடுத்துக்கிறேன். சோ இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா இங்க JS ன்னு கொடுப்போம். இந்த இதுக்கு மீனிங் என்னன்னா எனக்கு இந்த கரண்ட் டாக்குமெண்ட்ல இருக்க get element by id கெட் பண்ணு, ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை இது பண்ணு. எலிமெண்ட் ஆர் டாக்னாலே உங்களோட HTML டாக தான் நம்ம எலிமெண்ட்னு சொல்லுவீங்க. அப்ப எலிமெண்ட்டையோ அல்ல ஐடியோ கெட் மீன்ஸ் எலிமெண்டோட ஐடி. அப்ப இந்த எலிமெண்ட் எடுத்துக்கோ, அந்த எலிமெண்ட்ல எந்த எலிமெண்ட்ல ஐடி JS னு இருக்கோ அந்த எலிமெண்ட் வைஸ் தான் என்ன பண்ணனும், பிரிண்ட் பண்ணனும். நான் இங்க ஒரு 10 எலிமெண்ட் கொடுத்தாலும் எல்லாத்துக்கும் நான் JS னு கொடுப்பேனான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. எனி ஒன்னுக்கு தான் கொடுத்துருப்போம். அது என்ன பண்ணிக்கோ, அப்ப எலிமெண்ட் வைஸ் இதை எடுத்துக்கோ, எங்க JS னு இருக்கோ அங்க வந்து என்ன பண்ணு, அவங்களுக்கான இன்னர் HTML. இன்னர் HTML மீன் HTML என்ன, ஓகே டாகா. ஓகே, சோ ஒண்ணும் இல்ல, பாடிக்குள்ள கொடுத்தீங்க அப்படின்னா அது நார்மல் HTML, ஸ்கிரிப்ட்டுக்குள்ள கொடுத்தீங்கன்னா மீன்ஸ் இன்னர் HTML. எனக்கு டைரக்டா என்ன பண்ண முடியாது, JS குள்ளார ஒரு டாக் கொடுத்து என்னால பிரிண்ட் பண்ண முடியாது. அதுக்கு பதிலா தான் என்ன யூஸ் பண்ணும், எல்லாமே ஒரு ஸ்கிரிப்ட்டுக்குள்ள நீங்க ஒரு டாக் யூஸ் பண்ணனா வித் டபுள் கோட்ஸ்ல மட்டும் தான் உங்களால யூஸே பண்ண முடியும். அதனால தான் இது இன்னர் HTML னு சொல்றோம். அப்ப இன்னர் HTML என்ன வேணும், நீங்களா ஒரு வேல்யூ கொடுக்குறீங்க அப்படின்னா வித் டபுள் கோட்ஸ்ல கொடுத்து ஹாய் ஹலோன்னு கொடுத்தீங்கன்னா பிரிண்ட் ஆகும் இல்லையா. நான் இப்போ எனக்கு நான் ஒரு வேல்யூ என்ன பண்ணிருக்கேன், ரிசல்ட்ன்றது கொடுத்துருக்கேன். எனக்கு என்ன பண்ணு, இந்த ரிசல்ட்ன்றத ஸ்டோர் பண்ணு அப்படின்றத கொடுத்துருக்கேன்.
ஒன்லி இப்ப ரிசல்ட்ன்றது மட்டும் கொடுத்தா எனக்கு கெட் ஆயிடுமான்னு கேட்டீங்கன்னா கெட் ஆகாது. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கான கீவேர்ட்ஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ லைக் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஸோ ரைட் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஸ்பெக்ட்ல என்ன பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு நான் என்ன இதுக்குள்ள கொடுத்துருக்கேன், கன்சோல்ல கொடுத்துருக்கேன் இல்லையா. ஸோ ஜஸ்ட் வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இங்க வந்து கன்சோல் அப்படின்றத வியூ பண்ணலாம். கன்சோல் ஆகுதா, ஆகல, ஏன்னா ஆகாது. என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கான கீவேர்ட்ஸ் பாருங்க, ஃபேக்ட்ன்ற கீவேர்ட் இதுல இருக்கும். லைக் எல்லா ஏபிஐக்குமே ஒரு கீவேர்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நான் இப்ப எப்பெல்லாம் ரெஃப்ரெஷ் பண்றேன் என்னோட கண்டென்ட் மாறும், லென்த் மாறும், ஃபேக்ட்ன்ற கீவேர்ட் மாறவே மாறாது. அந்த கீவேர்டை வச்சு தான் நம்மளால என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா இங்க வந்து கெட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன் டாட் கீ அப்படின்றத கொடுக்கணும். அப்ப ரிசல்ட் டாட் அப்படின்றத கொடுத்துட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஃபேக்ட்ன்றத கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணியாச்சு ஃபேக்ட். ஒரே நிமிஷம். ஸோ இங்க சி பிரேசஸ், ஏன்னா இது எல்லாமே எங்க இருந்து வருது, லைக் இங்க இருந்து எடுத்துட்டு வருது. ஓகேவா, ஸோ இப்போ இதை வந்து சேவ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்ன பாத்தீங்க அப்படின்னா நம்ம இங்க டாக்குமெண்ட் போயிடலாம். இங்க பாருங்க என்ன பிரிண்ட் ஆகுது, சேம் இது நம்மளோட கரண்ட் டாக்குமெண்ட். இது முன்னாடி வந்து கேட் ஃபேக்ட் நிஞ்சா அப்படின்றது இருந்துச்சு. இதுலயுமே அந்த கீவேர்டை அவங்களே கொடுத்துருப்பாங்க. இதுல பாருங்களேன் அவங்களுக்கு அந்த கீவேர்ட்ஸ் வந்து இங்க வந்து கொடுத்துருப்பாங்க கேட் ஃபேக்ட். இப்போ இது நம்மளோட கரண்ட் டாக்குமெண்ட். இப்போ நீங்க கரண்ட் டாக்குமெண்ட்டை ரெஃப்ரெஷ் பண்ண சேம் ரேண்டம் டேட்டா கெட் ஆகுதா, அந்த வித்தவுட் அந்த ஃபேக்ட்ன்றது வராது, லென்த்ன்றது வராது. ஒன்லி என்ன பண்ணும் அந்த டேட்டா மட்டும் நம்மளால ஃபெட்ச் பண்ணிக்க முடியும். இந்த ஃபெட்ச்ன்ற கீவேர்ட் யூஸ் பண்ணி தான் நார்மலா உங்களால ஒரு டேட்டாவை ஃபெட்ச் பண்ணுவீங்க. மீன்ஸ் கேட்சும் நீங்க கொடுத்துக்கலாம். கீழே டாட் கேட்ச்ன்றது என்ன பண்ணா எரர்ஸ் வந்து அதை கேட்ச் பண்ணி கொடுக்கும். இது ஓகே. இந்த டேட்டாவா இது ரேண்டம் டேட்டாவை நம்ம கெட் பண்றோம். லைக் நீங்க ரியல் டேட்டாஸ் கூட இந்த ஃபெட்ச்ன்றதுல கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கான கீவேர்ட்ஸ் நீங்க கொடுத்து கெட் பண்ணிக்கலாம். அதுதான் நான் சொல்றேன். இப்போ நான் யூஸ் பண்ணிருக்கிறது வந்து நார்மல் ரேண்டம் டேட்டா வச்சுமா நான் கெட் பண்ணிருக்கேன். இப்போ லைக் நீங்க வந்து இந்த நான் வெதர் ஆப்பே சொன்னேன். வெதர் ஆப்க்கான ஏபிஐ ஃப்ரீ ஏபிஐஸே நிறைய இருக்கு. ப்ராப்பர் ஏபிஐஸ் எடுத்தீங்கன்னா வாக் ஆகும். இப்போ நம்ம பார்த்த ஏபிஐஸ்லுமே பாத்தீங்கன்னா நோ கீவேர்ட்ஸ் போட்டீங்கன்னா இந்த ஏபிஐ ஃபார் டெஸ்டிங் போட்டாலே நிறைய கீ வரும். சில இது உங்களால கெட் பண்ண முடியாது. அது கெட் பண்ண முடியலன்னா உங்களுக்கு ப்ரோக்ராம் ரைட்டா இருந்தாலுமே சில இது வந்து ஏபிஐ ஒர்க் ஆகாது. அப்ப நீங்க வேற ஏபிஐ தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா, ஏன்னா ஏபிஐ எல்லாமே பெய்டு ஏபிஐ தான் நிறைய இருக்கு. ஸோ அதை பார்த்து நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது ஓகே. ஸோ நாளைக்கு வந்து நம்ம ஆக்சியாஸ் பார்க்கலாம். நம்மளோட ரியாக்டோடது எப்படி வந்து ஒரு டேட்டாவை ஃபெட்ச் பண்றதுன்றது பார்க்கலாம். இது ஓகேவா? ஓகே, ஓகே. ஸோ என்ன பண்ணிக்கலாம்.